வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கத்தில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு 5 நாள் பயணமாக அமெரிக்கா சென்று திரும்பியிருக்கிற மோடி அவர்களுடைய பயணம் எவ்வாறு அமைந்திருக்கிறது, அதில் அவர் போட்ட ஒப்பந்தங்கள், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அவர் சில ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறார். குறிப்பாக பொருளாதாரம், இராணுவம் மற்றும் பாதுகாப்பு போன்ற துறைகளில் இந்தியா அமெரிக்கா இணைந்து செயல்படும், தீவிரவாதத்தை ஒழிப்பதில் இணைந்து செயல்படும் போன்ற விஷயங்கள் அங்கு மிக முக்கியமான ஒப்பந்தங்களாக போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கங்கையை சுத்தப்படுத்தும் திட்டத்திற்கும் கிளின்டன் அவர்களுடைய என்ஜிஓ அவர்களுடைய அமைப்பினுடைய உதவியை நாடி இருக்கிறார் போன்ற பல்வேறு விஷயங்கள் அங்கு நடைபெற்றிருக்கின்றன. இன்று தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் கூட பேசிய RSS தலைவர் மோகன் பகவத் கூட அமெரிக்காவினுடைய பயணத்தை மிகப்பெரிய வெற்றி பயணம் என்று கூறியிருக்கிறார். அவரும் இன்னும் பல்வேறு விஷயங்களில் அமெரிக்காவை ஆதரித்து பேசியிருக்கிறார். ஆக இந்த விவாதத்தை, இந்த கருத்து குறித்து அமெரிக்காவுடன் இந்தியா கொண்டிருக்கின்ற, குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா அரசு மோடி அரசு கொண்டிருக்கின்ற இந்த உறவு இந்தியாவிற்கு எது போன்ற சாதகமான நிலையை ஏற்படுத்துமா, பாதகமான சூழலை ஏற்படுத்துமா, கடந்த காலத்தில் இந்திய அமெரிக்க உறவு எவ்வாறு இருந்தது போன்ற பல்வேறு தளங்களில் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைப்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் இந்திய பொதுவுரிமை கட்சியை சேர்ந்த லெனின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளரும் எழுத்தாளரும் ஆகிய ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் சுப்பிரமணியன் பாலாஜி அவர்கள், வழக்கறிஞர் அவர்களும் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. உங்களிடமிருந்தே கேட்கிறேன், அதாவது ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு, இராணுவம் இது போன்ற விஷயங்கள் நம்மை விட ஒரு பெரிய நாடாக இருக்கிறது, எல்லா ஒரு வசதியும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுடன் அவர் போயிருக்கிறாரு. அங்கே உள்ள எல்லா அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டு இந்தியர்கள், NRI பீப்புளெலாம் அவர் ரொம்ப ஆராதிச்சிருக்கிறாங்க போன்ற செய்திகள்லாம் வெளிவருது. நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க. இந்த விஷயங்கிறது ஒரு நாடு இன்னைக்கு தனித்தெல்லாம் இயங்க முடியாது இன்னைக்கு யாரும். இந்த சூழலில் அவர் போயிட்டு வந்திருக்கிறாரு, நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு வச்சிருக்கிறாரு. இது எப்படி ஒரு சாதகமான விஷயமா தானே இது இருக்கும்? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் வேறு எதுவும் விமர்சன கண்ணோட்டம் இருக்கா உங்களுக்கு? பல ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு அமெரிக்காவுடன் இணைந்து அமெரிக்கா எடுக்கிற முயற்சிகளுக்கு, நடவடிக்கைகளுக்கு இந்தியா துணை நிற்கும் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். இது இந்திய அரசு இதுவரையிலும் அமெரிக்காவோடு செய்து கொள்ளாத ஒரு புதிய நடைமுறை. ஏன்னா அமெரிக்காவுக்கு என்று பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கிறது. அமெரிக்கா வளைகுடா நாடுகளில் காங்கிரஸ் அரசு அமெரிக்கா சார்பு அரசு தான், ஆனால் பொருளாதார கொள்கை சார்ந்திருந்தார்கள். ஆனால் இது அதை விட இன்னும் ஒருபடி மேலே போய் இப்ப ஈராக் மீது போர் தொடுக்கிறது, சிரியா மீது அமெரிக்கா போர் தொடுக்கிறது என்றால் இந்தியாவும் இணைந்து அதில் பங்கேற்கலாம் என்பது போல ஒரு கூட்டாளி, அந்த அளவுக்கு இதுக்கு மேல இனி ஒரு ஒப்பந்தம் கிடையாது. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பது நாம ரொம்ப சிக்கலான ஒரு ஒப்பந்தம் இது. என்னன்னா வளைகுடா நாடுகள் ஒருபோதும் இந்தியாவுக்கு எதிரான மனநிலை கொண்ட நாடு கிடையாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துச்சுன்னா 2 முறை 3 முறை சண்டை வந்திருக்குது. இதே ஈராக்கை ஆண்ட சதாம் ஹுசைன் யார் பக்கம் நின்னார்னு பார்க்கணும். அவர் இந்தியாவின் பக்கம் தான் நின்னார். முஸ்லீம் நாடு பாகிஸ்தான், அதனால் நம்ம பாகிஸ்தானுக்கு பக்கம் நிக்கணும்னு அவர் ஒரு காலம் முடிவெடுத்ததில்லை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான சண்டையில் அவர் இந்தியாவின் பக்கம் நின்றார். மத்திய கிழக்கு பிராந்தியமே இந்தியாவோடு ஒத்த கருத்துள்ள பிராந்தியம். இதே யாசர் அரஃபாத் அவர்கள் ஐநாவில் உரையாற்றுவதற்கு ஐநா அழைப்பு விடுத்த போது நியூயார்க்கில் நுழைய விடாமல் அமெரிக்கா விசா தராமல் மறுத்தது. ஆனால் அதே யாசர் அரஃபாத்தை கொண்டு வந்து இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் பேச வைத்த பெருமை இந்திய நாடாளுமன்றத்திற்கு உண்டு. அதுதான் அம்பேத்கர் விருதை கொடுத்த பெருமை இந்தியாவுக்கு உண்டு. இஸ்ரேலை அமெரிக்கா வளர்த்தது, இஸ்ரேலை ஊக்கப்படுத்தியது. ஆனால் இஸ்ரேலை ஒரு நாடாகவே இந்தியா ஏற்க மறுத்தது. அப்ப அமெரிக்கா மத்திய கிழக்கு பத்தி அமெரிக்காவுடைய நிலைப்பாடு வேறு, இந்தியாவுடைய நிலைப்பாடு வேறு. இதுதான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வேறுபாடா இருந்தது. ஆனா இன்னைக்கு அதே மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் மீது போர் தொடுப்பதற்கு அமெரிக்காவோடு சேர்ந்து நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி இன்னைக்கு மோடி போய் நிற்கிறார். இது எவ்வளவு பெரிய சிக்கல்! இப்போவே பாருங்க, இன்னைக்கு ISIS ஒழிக்கணும்னு சொல்றாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தீவிரவாதம் ISIS வந்தாலும் சரி, அல்காய்தாவா வந்தாலும் சரி, உலகத்தில் வேறு எந்த பெயரில் வந்தாலும் சரி, எந்த இடத்திலிருந்து வந்தாலும் அது ஒழிக்கப்பட வேண்டும். ஆனால் அது எப்படி ஒழிப்பது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு புரிதல் வேணும். இந்த புரிதல் இது நாள் வரைக்கும் இந்தியாவுக்கு இருந்தது. அதனால்தான் அமெரிக்கா தன்னுடைய நலனுக்காக எடுக்கிற முடிவை தெளிவாக புரிந்து கொண்டு இந்தியா பல நேரங்களில் தன்னுடைய நிலைப்பாட்டை சரியாக எடுத்தது. ஈராக் மீது இதற்கு முன்னால் அமெரிக்கா போர் தொடுத்த போது இந்தியா இது போல போச்சுதா? அப்பவும் அமெரிக்கா என்ன சொல்லி அந்த போரை தொடுத்தார்கள்? பேரழிவு ஆயுதம் வைத்திருக்கிறார் சதாம் ஹுசைன், பேரழிவு ஆயுதம் வைத்திருக்கிறார், அது உலகத்துக்கே அச்சுறுத்தல் தரக்கூடியது, அதை நாங்கள் ஒழிக்க போகிறோம்னு சொல்லிதான்
அமெரிக்கா ஈராக்குக்குள்ள நுழைஞ்சுது. ஆனா பேரழிவு ஆயுதம் உண்மையிலே யார்கிட்ட இருந்ததுங்கிறது போர் முடிஞ்ச பிறகுதான் தெரிஞ்சது. அப்ப இந்தியா என்ன நிலைப்பாடு எடுத்தது? சதாம் ஹுசைனை வந்து பிடித்ததில், ஈராக்கை சூறையாடியதில் இந்தியாவுக்கு வந்து உடன்பாடு கிடையாது. இந்தியா தன்னுடைய தெளிவான நிலைப்பாட்டை சொன்னது. அமெரிக்காவோடு ஒற்று போகவில்லை. அப்ப அமெரிக்கா பிரிட்டனை அழைத்து கொண்டு போனது, நேட்டோ படைகளை அழைத்து கொண்டு போனது, அந்த வெறுப்பு அந்த மக்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு வந்து அமெரிக்க பத்திரிகையாளர்களை பிடித்து கழுத்தியா இருக்கக்கூடிய ISIS, பிரிட்டன் பத்திரிகையாளரை அப்பாவிகளை பிடித்து கழுத்தியா இருக்கக்கூடிய ISIS இந்திய செவிலியர்களை பத்திரமாக அனுப்பி வைக்கிறது. இதை பார்க்கணும். நம்ம ISIS அதே தீவிரவாதி தான், அதே அப்பாவிகளை தான் அவன் கொல்றான். அவன் ஏன் இந்திய அரசுகளை வந்து அனுப்பி வச்சான் பத்திரமா? அப்ப அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அப்ப இந்தியாவின் மீது அவனுக்கு வெறுப்பு இல்லை. ஏன்னா அவனுக்கு மரபு சார்ந்து அவனுக்கு அந்த வெறுப்பு கிடையாது. சதாம் ஹுசைன்ல இருந்து அப்படித்தான். அப்ப இதை நாம் புரிந்துக்கணும். அவனுக்கு இருக்கிற கோபம் அமெரிக்காவின் மீது. ஏன்னா அமெரிக்கா அவன் நாட்டுல போய் தலையிடுது. அமெரிக்கா இன்னைக்கு அங்க படைகளை வச்சிருக்குது. அவனுடைய அரசை வந்து அமெரிக்கா தான் தீர்மானிக்குது. பொம்மைகளை கொண்டு வந்து அவன் மண்ணை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. எந்த மண்ணை யார் ஆக்கிரமித்து வைத்தாலும் அந்த மண்ணிலிருந்து அதற்கு எதிராக ஆயுதம் ஏந்தியோ அல்லது அறவழியிலோ ஒரு போராட்டம் வரத்தானே செய்யும். நான் உங்களிடம் கேட்க வரும்போது இப்ப என்ன, அவர் ஷானவாஸ் வைக்கிற முக்கியமான விஷயங்கள் வந்து தீவிரவாதத்தை அழிக்க வேண்டும் என்பதில் இந்தியா உட்பட எல்லா நாடுகளுக்கும், எல்லா நாட்டிலும் உள்ள ஜனநாயகவாதிகளுக்கும் அதில் உடன்பாடு உண்டு. அது ISIS போன்ற அமைப்புகளாக இருக்கட்டும், அல் கொய்தா எந்த பேரில் வேணாலும் இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆனால் இப்போ இந்த மோடி அமெரிக்கா கூட்டணி என்பது இவர்கள் அமெரிக்கா தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்று சொல்வதும், அதற்கு இந்தியா துணை நிற்பதும் இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கே ஆபத்துங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்திய அமெரிக்கா உறவு வந்து இந்த மாதிரி வந்து மற்ற விஷயங்களை சார்ந்தது அல்ல. நீங்கள் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். முதல்ல, உலகத்திலேயே பல மாநிலங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அமெரிக்கா. அதே போன்று பல மாநிலங்களை கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. உலகிலேயே இன்றைய நிதர்சனம் அமெரிக்கா மட்டும்தான் வல்லரசு. சீனாவும் இந்தியாவும் ரஷ்யா விட்டு சென்ற இடத்தை பிடிப்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு நாம் இப்போ முன்னேறிக்கிட்டு இருக்கோம். சீனாவில் இன்னும் நம்மளோட பெரிய பல படிகள் முன்னேறி இருக்குது. நமக்கும் சீனாவுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா அது வந்து எப்போவுமே கொஞ்சம் மேலே கீழே தான் இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு ஒற்றுமையும் இல்லை, ரொம்ப வேற்றுமையும் இல்லாத மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனையே திபேத்திய எல்லை தான். திபேத் அப்படிங்கிற நாடை சீனா பிடிச்சி வச்சிருக்கு. காஷ்மீர்லேயும் பிரச்சனை இருக்குது சீனாவுக்கும் நம்ம இல்லை. அதனால தான் காஷ்மீரில் திபேத் எல்லையில் அக்சாய்சன் அப்படிங்கிற நம்ம பகுதியை அது திபேத் அப்படின்னு ஒரிஜினலாக நீங்கள் திபேத் கணக்கு எடுத்தாலும் அது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் அதுதான் பிரச்சனை. நம்ம சீன நாகரீகம்னு திபேத்துக்கு அப்பால் உள்ள சீன நாகரீகத்துக்கும் நமக்கும் நேரடியான பிரச்சனை எதுவும் கிடையாது. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சீனா வந்து நம்மளை சுற்றி, அதாவது ஆப்ரேஷன் பேர்ல்ஸ், முத்து சரம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான், இலங்கை, இந்த பக்கம் பர்மா, இது போன்ற நாடுகளை சேர்த்து இந்திய பெருங்கடலிலே சீனா வந்து இந்தியாவை சுற்றி வளைப்பதற்கான அவங்க ஒரு ஏற்பாடு வச்சுருக்காங்கங்கிற மாதிரி நமக்கு ஒரு செய்தி. அதனால் இந்தியா வந்து அதை முறியடிக்க வேண்டிய கட்டாயம். ஆனால் மன்மோகன் சிங் அரசிலே அந்த சீனாவின் திட்டங்களை முறியடிப்பதற்கான எந்த செயல்பாடும் இல்லை. அதனால் இப்போ பிரதமர் வந்த அப்புறம் உடனடியாக ஜப்பான் பயணம், இலங்கையோட நட்புறவு, பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆஸ்திரேலிய பிரதமரோட பேச்சுவார்த்தை, இப்படி எல்லா நாட்டுகளையும், நேபாளோட பேச்சுவார்த்தை, பூட்டானோட எல்லா நாட்டுகளையும் கவர்ந்து அந்த சீனாவினுடைய ஒரு அச்சுறுத்தலையோ இல்லை சீனாவினுடைய ஒரு வெளியுறவு கொள்கைக்கு ஒரு புள்ளி வைப்பதற்கோ பல முயற்சிகள் எடுத்தார். இப்போ அமெரிக்காவோட இங்கே வந்திருக்கும் போது கூட அவங்களுடைய அத்துமீறல் தொடர்ந்து. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அதை வந்து சீன ஜனாதிபதிக்கே அது ஒரு கொஞ்சம் அவமானமாக ஆகிப்போச்சு. அது நிறையா விஷயங்கள் அதுக்கப்புறம் நடந்தது. ஆனால் அமெரிக்காவோட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உலகத்தில் வந்து ஒரே வல்லரசு நாடாக இருக்கிறது வந்து அமெரிக்கா தான். நம்முடைய நாட்டிலே இப்போ வந்து நம் பிரதமர் வந்து அமெரிக்காவை வந்து நீங்கள் ஆப்கானிஸ்தான்லேருந்து உடனே வெளில போகாதீங்கன்னு கேட்டுட்ருக்காரு. ஏன் அப்படின்னா ஈராக்கில் சதாம் ஹுசைனுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. அதே மாதிரி அந்த பிரச்சனை ISIS-ஆக வளர்ந்து இப்போ அது எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் பரவற மாதிரி ஒரு பெரிய பூதாகரமாக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை வந்து பரவறதுக்கு ஒரு பெரிய அடித்தளமாக எது இருக்கும் அப்படின்னா ரொம்ப வீக்கான ஆப்கானிஸ்தானும் ரொம்ப வீக்கான பாகிஸ்தானும் அதை வந்து வரவேற்றுரும். அப்படி வரவேற்று ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வந்து ISIS பாகிஸ்தான் வரைக்கும் வந்துடுச்சுன்னு சொன்னால் அது இந்தியாவிற்கு மிகப்பெரிய தலைவலி, மிகப்பெரிய பிரச்சனை. அதனால் பிரதமர் வந்து அதை கருத்தில் கொண்டு ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் திரும்பி செல்வதை
கொஞ்சம் நிதானித்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்க படையில் இருக்கணும்னு விரும்புறாரு. ஏன்னா அவங்க அங்க இருக்கிறது தான் நமக்கு வந்து ISIS இந்த படைகள் போனதுனால தானே அந்த ISIS இங்க யாரும் ஆதரிக்க போறல. இங்க 4 பேர்ல யாருமே ஆதரிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிந்து ISISங்கிற அமைப்பு உருவாவதற்கு அங்க போன அமெரிக்க படைகளும் அவர்கள் செய்த சில விரும்பத்தகாத செயல்களும் காரணம் தானே. நான் என்ன கேக்குறேன், அப்படி இல்லைங்க. இப்போ ஆப்கானிஸ்தானுக்குள்ள அமெரிக்க படைகள் இருக்கிறத வரவேற்கிறார்ல, இந்தியாவுக்குள்ள அமெரிக்கா இது மாதிரி தலையிட்டா இவர் வரவேற்பாரா? இங்க இருந்து அது அமெரிக்காவை எதிர்த்து எவனாவது ஒரு 2 பேர் கிளம்ப மாட்டானா? அப்போ ஒரு நாட்டில் இன்னொரு நாடு தலையிடுவதை இவர்கள் ஆதரிக்கிறார்களா இல்லையா? இப்ப இலங்கைக்குள்ள பன்னாட்டு விசாரணை தலையிட கூடாதுங்கிறாங்க இவங்க. ஏன்னு கேட்டா ஒரு நாட்டுக்குள் எந்த தலையீடும் இருக்கக்கூடாது. இதே பிஜேபி தான் சொல்றாங்க. இலங்கைக்கு ஏன் விசா கொடுக்க மறுக்கிறீங்க? அமெரிக்கா இலங்கை கூட கேட்கல, இந்தியா கேக்குது. அந்த ஐநா குழு இந்தியால இருந்து நாங்க விசாரணை பண்றோம், அதுக்கு கூட அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டா அது இன்னும் ஒரு நாட்டுக்குள்ள தலையீடு கூடாது, பன்னாட்டு தலையீடு கூடாதுங்கிறாங்க. அப்போ ஆப்கானிஸ்தானுக்குள்ள தலையீடு கூடுமா, ஈராக்குக்குள்ள தலையீடு கூடுமா, சிரியாக்குள்ள கூடுமா, ஆனா இலங்கைக்குள்ள கூடாதான், இந்தியாவுக்குள்ள கூடாதான். என்ன சொல்லுவாங்க, அங்க ஒரு நிலையான அரசு இல்லைங்கிற மாதிரி அவங்க. ஏன் எங்க அரசு இல்ல? ஈராக்ல இல்லையா அரசு? அந்த அரசை வந்து சீர்குலைச்சது யாரு? சிரியால இருந்த அரசு சீர்குலைச்சது யாரு? இல்ல எனக்கு என்ன தெரியுமா, நமக்கு வந்து நீங்க இன்னைக்கு நிதர்சனத்தை தான் நம்ம பேச முடியுமே தவிர எப்படி இருந்தா நல்லா இருக்குங்கிறத பேச முடியாது. இன்னைக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஏகாதிபத்தியமா அவர்கள் வந்து அவர்களுடைய படைகளையே அனுப்பி பல நாட்டுக்குள்ள அவர்களுடைய அரசியலை செய்தார்கள். இது வந்து உலகத்துல யாராலையும் தடுக்க முடியல. அப்போ இந்தியா வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்து ஒரு வளர்ச்சி அடையாத நாடா இருக்கும்போது நமக்கு வந்து உலகத்துல சொல்றதுக்கு பெரிய நம்ம பேச்சை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இன்று அந்த சூழ்நிலைகள் மாறி இந்தியா வந்து ஒரு வல்லரசு ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன பேசினாலும் சரி அதை கேட்பதற்கு ஆள் இருக்குது. அந்த லெவலில் நம்ம இப்போ போகும்போது அமெரிக்கா கிட்ட ஆப்கானிஸ்தானத்தில் அல் கொய்தாவோடைய அந்த தலைவர் ஜாகரி வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு, நாங்கள் இந்தியா மேலே படையெடுக்க போகிறோம், எங்களுக்கு இந்தியா தான் அடுத்த டார்கெட்டுன்னு சொல்லியிருக்காரு. இது ISISம் அதோட சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் இது வந்து எவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையாக உருவாகுங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அதனால நாம நம்மளுடைய எல்லைகளையும் நம் நாட்டையும் பாதுகாப்பதற்காக அண்டை நாடு நம்முடைய நட்புறவான நாடான அமெரிக்கா ஆப்கானிஸ்தானிலோ சிரியாவிலோ இருந்து அவர்கள் அந்த பயங்கரவாதிகளோட சண்டை போட்டு அந்த பயங்கரவாத செயல்கள் பரவாமல் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருந்து பாகிஸ்தானுக்கு வந்து நமக்கே தெரியும். பாகிஸ்தானில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் சில இது வந்தது. பாகிஸ்தானில் உள்ள நியூக்ளியர் வெப்பன்ஸு அணு ஆயுதங்களே எங்கே வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் கையில் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த நாட்டில் வந்து பாதுகாப்பு தன்மையே இல்லை. அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பனானா ரிப்பப்ளிக். இல்ல அப்படி சொல்லல. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்ப நாம வந்து போய் ஒரு குத்து சண்டை வீரரோட குத்து சண்டை போட முடியாது. நமக்கு அதுக்கான திறமை இருந்தாலும் அவர் ஒரு பெரிய ஹெவி வெயிட்டா இருந்தாலும் நம்ம போட முடியாது. அது மாதிரி அங்க வந்து உலகத்தின் போலீஸ்காரன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா ஒரு இடத்துல காவல் காக்குதுன்னு சொன்னா நாம வந்து அதை யூஸ் பண்ணி நம் நாட்டினுடைய செக்யூரிட்டிக்காக அதை யூஸ் பண்ணி கொள்றதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நிதர்சனம். அவ்வளவுதான், நாம தான் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இன்றைக்கு இவ்வளவும் சொல்லக்கூடிய இவர்கள் வந்து மோடி அவர்கள் ஐநா முன்னாடி இந்த ISIS பத்தி தன்னுடைய பார்வை என்னங்கிறத சொன்னாரா? இல்ல. அன்னைக்கு அந்த ஐநாவோட கூட்டமே அமெரிக்காவோட பயணத்தின் ஒரு பகுதியாக இருந்த ஐநா கூட்டத்துல இவர் போய் பேசும்பொழுது 1/3 நாடுகள் கூட உட்கார்ந்து இல்ல, 2 நாடுகள் வேக்கண்டா இருக்கு சீட்டு. காங்கிரஸ் விமர்சனம் இல்ல, அது உண்மை. அது அந்த அளவில் பாத்தீங்கன்னா அந்த 2 நாடுகளே இல்ல. பன்னாட்டு ஐநா பொது சபை, பன்னாட்டு ஒரு ஃபோரம் சபை. அது அந்த பன்னாட்டு சபையில் அவங்க இது பண்ணும்பொழுது வெளியில ஓவோன்ட்டு நிறைய பேர் கத்திட்டு இருக்காங்க. ஆனா உள்ள ஏன் அந்த நாடுகள் உட்காந்து கேட்காத அளவுக்கு ஏன் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை முறையா உள்ளேயும் பண்ணியிருக்கலாம்ல இந்த பிஜேபி? முறையா பண்ணல. பிரதமர் ஸ்பீச்சை யாரோ 2 பேர் கேட்டுட்டு போற மாதிரி, சரி இருந்தாலும் ஸ்பீச்சை பப்ளிஷ் பண்றாங்க அப்படி எடுத்துக்குவோம் நம்ம. அந்த அளவில் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சில் அந்த அஜெண்டாவே ஐநாவோட அஜெண்டாவே இப்ப மற்ற பொது சபை ஜெனரல் அசம்பிளிங்கிறதுனால மனித உரிமை மீறலுக்கான விஷயத்தையும் அங்க முன்வைக்கலாம். அதே நேரம் தமிழ் மீனவர்கள் இந்திய மீனவர்கள் குறித்த ஆழ்கடல் ஒப்பந்தம் பன்னாட்டு ஒப்பந்தங்கள் எவ்வாறு நிறைவேறினால் ஒட்டுமொத்த மீனவர் பிரச்சனை தீர்க்கப்படும், அது தமிழ் மீனவர் பிரச்சனையும் தீர்க்கப்படும். இவைகளையும் அங்கு பேசலாம், அதையும் பேசல. அதே நேரம் இலங்கை மீதான தன்னுடைய மனித உரிமை மீதான ஒரு பார்வை என்ன என்பதையும் சொல்லல. அதே நேரம்
இது என்ன தாமரை மலர்ந்தால் ஈழம் மலரும்லாம் சொன்னாங்க பிஜேபி இந்த தேர்தலுக்கு முன்னாடி. இல்ல இல்ல பிஜேபி சொன்னாங்க. ஏன்னா எங்க விவாதத்திலே நிறைய பேர் வந்து உட்கார்ந்து இதே வார்த்தை மீண்டும் என் தமிழிசை சவுந்தரராஜனே சொன்னாங்க. அவங்க இப்ப தலைவரே சொன்னாங்க. அப்பெல்லாம் நான் யோசிச்சேன் எப்படி இது மலர போகுதுன்னு. கச்சத்தீவை மீட் பண்ணாங்க. இன்னைக்கு கச்சத்தீவுக்கு எதிராக பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க எங்க நிலைப்பாடு கிளியர். காங்கிரஸ் இப்படிதான் அன்னைக்குன்னு சொன்னோம், இன்னைக்கும் அதுதான் சொல்றோம். எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஐநா முன்னாடி அது பன்னாட்டு சபை, அது அங்க பன்னாட்டு பிரச்சனை. நீங்க இருநாட்டு பிரச்சனை வைக்க வேண்டாம். சரி, இருநாட்டு பிரச்சனைன்னு ஒண்ணும் கிடையாது. இந்த விஷயம் நான் சொல்றதெல்லாம் பன்னாட்டு ஒப்பந்தம் ஏற்பட வேண்டிய பிரச்சனை. தமிழ் மீனவ பிரச்சனை பன்னாட்டு பிரச்சனை. அது இந்தோனேஷியன் நாடுகள், ஆசிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து வர வேண்டிய ஒரு ஆழ்கடல் பகுதியில மீன்பிடிப்பு என்பதை உருவாக்க வேண்டுமானால் இந்த வருஷம் மோடி அங்க பேசினா அடுத்த 2 வருஷத்துக்குள்ள கையில ஒப்பந்தத்தோட நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். இதுதான் நம்ம பண்ணணும். இன்னைக்கு அதை விட்டுட்டாரு. பன்னாட்டு பிரச்சனைகளை எதையுமே முன்வைக்கவில்லை. அஜெண்டால இருந்த 2 விஷயம் கிளைமேட். ஒண்ணு, அந்த கிளைமேட்டை பத்தி கார்பன் எமிஷன் ரேட் என்ன, நாங்க எந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணி வச்சிருக்கோம். சைனா இந்தியா மேல எப்பொழுதுமே குற்றச்சாட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை எங்களுடைய டிராபிக்கல் ஈக்குவேட்டர்ல இருக்கிற கண்ட்ரி வந்து நாங்க எந்த அளவுக்கு இதை வந்து நாங்க ஒரு கண்டெய்ன்மெண்ட்ல வச்சிருக்கோம். எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர்த்தக ரீதியாக எங்களுக்கு என்ன வரணும், அது உலக நாடுகள் முன்னாடி வைக்கணும். வச்சாதானே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். வர்த்தக ரீதியா அதையும் முன்வைக்கல. ஐஎஸ்ஐஎஸ் பத்தி தன்னுடைய பார்வை என்ன அப்படின்னு இவ்வளவு பேசக்கூடிய இவர்கள் அன்அஃபிஷியலா வெளியில பேசுறாங்க. ஏன் ஐநா முன்னாடி பேசல? ஐநா முன்னாடி பேசினாதானே அந்த ஐநாவோட சார்ந்த துருப்புக்கள் எல்லாம் இந்தியா என்ன நிலைப்பாட்டிற்கு வந்திருக்குங்கிறத ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்போ எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ, அதை எங்கெல்லாம் கூற வேண்டுமோ அதையெல்லாம் எதுவுமே செய்யல. எல்லாம் தவறான முடிவுகள். அதே போல அவர் ஷானவாஸ் சொன்ன மாதிரி அந்த அமெரிக்க பயணத்தின் ஒரு முக்கியத்துவம் 2 தான். 3 விஷயம்தான் அவர் என்னால பார்க்க முடியுது. இப்போ கூட்டு பாராளுமன்ற கூட்டத்தொடர்லையும் இவரை பேச வைக்கல. அவங்க தகுந்த மரியாதை கொடுக்கல இந்திய பிரதமருக்கு. அது நம்ம பார்க்க முடியுது. சரி, அதை விடுங்க. மன்மோகன் சிங் அந்த மரியாதையை கொடுத்தாங்க. ஒரு மன்மோகன் சிங் வந்து நிறைய விமர்சனத்துக்கு இவங்கலாம் ஆனா கூட சொன்னா கூட மன்மோகன் சிங் வந்து அந்த ஒரு இந்தியாவின் தலை நிமிர்ந்த ஒரு பிரதமராக, ஒரு கர்வம் மிக்க பிரதமராக, ஒரு கௌரவம் மிக்க பிரதமராக அங்க காட்சி அளித்தார். பயப்பட்டாங்க இந்த மன்மோகன் சிங்கை பார்த்து. பைனான்சியலா இவருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, அவரை பார்த்து அவரை ஏமாத்த முடியாது அமெரிக்காவுக்கு தெரியும். இல்ல கடைசியில அமெரிக்காவே இவரை பற்றி விமர்சனம் பண்ணி மன்மோகன் சிங் விமர்சனம் பண்ணி எந்த எதுக்கும் இறங்கி வரல. WTOக்கு அவர் இறங்கி போல. அதே மாதிரி ஜிஆலுங்கிற விஷயத்துக்கு அவர் ஒத்து போல. இன்னைக்கு மோடி ஒத்து போயிருக்காரு. ஜிஆலுங்கிற விஷயத்துக்கு மன்மோகன் சிங் ஒத்து போகல. ஜிஆல்னு சொல்லிட்டாலே G8 கிடையாது, பிரிக்ஸ் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அமெரிக்க டாலர் உலகம் முழுவதும் கன்ஃபார்மா அதை தான் தூக்கி திரியணும். யூரோ கூட அழிக்கப்படும். இன்னைக்கு பிரிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாணயத்தை கொண்டு வரலாம் இல்லையா? அதற்கு நம்ம அது யார் தலைவரா இருப்பாங்க? இந்தியா தான் அந்த பேங்க்குக்கு தலைவரா இருக்கும். அந்த வாய்ப்பை இழக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு ஜிஆல்னு இவரே சொல்லிட்டு வர்றாரு. சொன்னா பொருளாதார ரீதியா அடிபடுறோம். இவங்களுக்கு கீழே சர்வெண்டா தான் இருப்போம் நம்ம. அதே நேரம் ஆயுதம் பொறுத்தவரை, போர் பொறுத்தவரை உள்ள பார்வை, அமெரிக்கா எடுக்கிற முடிவுகளுக்கு நாம் நின்றாக வேண்டும். ஐநா எடுக்கிற முடிவில்லை இது. அமெரிக்கா எடுக்கிற முடிவுக்கு நாம நிக்கணும். ஆகையால ஒருதலை பட்சமாக இந்த நாடுகளை எல்லாம் இந்தியா அமெரிக்கா பக்கம் வழிநடத்தக்கூடிய ஐடியாவை தான் இன்னைக்கு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஜிஆல், அதே மாதிரி விசா, அமெரிக்கன் விசாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கர்கள் நீங்கெல்லாம் வாங்க, உங்களுக்கு நாங்க ஆனரேபிள் விசா தரோம். நான் வந்து பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜினுக்கு லைஃப் டைம் விசா தரேங்கிறாரு. அது எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே நாங்கள் சொன்னது தான், பிஐஓக்கு தரோன்னு சொன்னது தான். அதில் ஒன்று எங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி என்ஆர்ஐக்கும் பிஐஓக்கும் ரிலாக்ஸேஷன் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் காங்கிரஸ் அறிவித்த ஒன்று. அதனால் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் எல்லா அமெரிக்கர்களுக்கும் இந்தியர்களுக்கும் நம்ம சொன்னோம், அமெரிக்கர்களுக்கு ஆன் அரைவல் விசா தரோன்னு நாங்கள் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியன்ஸுக்கு H1B1 விசால பெரிய பிரச்சனை இருக்கு. அது இன்னை வரைக்கும் தீர்க்கப்படல. அதே நேரம் மோடி வந்து அமெரிக்காக்கு இங்க ஆனரபிள் விசா இபோலா இருந்தா கூட அவங்க உள்ள வந்துடலாம். அதை பத்தி பிரச்சனையே கிடையாது, செக்கிங் கூட கிடையாது. ஆனா அதே நேரம் தேவயானி கொப்ரகேட் மாதிரி இந்தியர்கள் எவ்வளவு வேணா அசிங்கப்படுத்தப்படலாம் அது செக்யூரிட்டியில. அதே நேரம் ஆனரபிள் விசாவை பத்தி வாயை திறந்து பேசல. இங்க அழைக்கிற நம்ம ஆனரபிள் விசா கொடுக்குறோம் நாங்க. அதே மாதிரி நாங்க உங்களை எதிர்பார்க்கிறோம். இந்தியர்களுக்கு நீங்க ஆனரபிள் விசா தாங்கய்யா,
அப்படின்னு இவர் கேட்கணும் இல்லையா ஒரு பிரதமரா? ஆனா கொடுக்குறாங்க இல்ல. ரெண்டாவது விஷயம், கேட்கறது இவருடைய தார்மீக கடமை இல்லையா? அது கேட்கல. இது போல பல்வேறு விஷயங்கள் இந்தியாவை அடகு வைக்கக்கூடிய விஷயங்களை தான் மோடி செஞ்சுட்டு வந்திருக்காரு. அடமானமே வச்சுட்டாரு. ஒப்பந்தங்களை பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒப்பந்தம் போட்டு வந்திருக்காரு? நீங்க சொல்றீங்க தீவிரவாதத்தை ஏதோ ஒப்பந்தம் போட்டாங்க, ஒரு ஒப்பந்தமும் போடல. அது என்னன்னா அமெரிக்காவோடு இணைந்து போர் புரிய தயாருங்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தை கொடுத்து ஜியாலுங்கிறத சொன்னார். இந்திய மக்களுக்கு எதிரான இந்த 2 விஷயத்தை தான் சொன்னாரு. அது வந்து பேச்சுவார்த்தையில சொல்லியிருக்காரு, உறுதிப்படுத்தி இருக்காரு. அதன் மூலமா ஒரு ஒப்பந்தமா நாம அதை எடுத்துக்கலாம். ஆனால் எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தங்கள் என்ன போட்டு வந்திருக்காருன்னா, எல்லா டாலரும் நம்ம நாட்டில இருந்து அந்நிய செலாவணி வெளியில அவங்களுக்கு போற மாதிரி நாம சம்பாதிக்கல. அதுல இவங்க போடுற ஸ்மார்ட் சிட்டியா இருக்கட்டும், இவங்க போடுற வேற எந்த திட்டங்களா இருக்கட்டும், அதுல நமக்கு வருவாய் இல்லை. நாம் அவர்களை பணிக்கு அமர்த்தி, அமெரிக்க நிறுவனங்களை பணிக்கு அமர்த்தி நம்முடைய அந்நிய செலாவணி அவர்களுக்கு எடுத்து கொடுக்க போறோம். அதற்குண்டான ஒப்பந்தத்தை தான் அவர் போட்டு வந்திருக்காரு. ஆகையால எந்த வகையிலும் இந்த அமெரிக்க பயணம் என்பது கொஞ்சம் கூட இந்திய மக்களுக்கு லாபமாக இருக்கக்கூடியது மட்டும் கிடையாது, பெரிய தீங்கை விளைவிக்கக்கூடிய ஒரு பயணமாக தான் அமைந்திருக்கிறது இந்த விஷயத்துல. ஆனா இங்க இருக்கக்கூடிய அசோசம் போன்ற சில இந்திய முதலீட்டாளர்கள் அமைப்புலாம் இது வந்து மோடியோட இது வந்து அதிகமான தொழில்கள் வரப்போகுது, அதுக்கான வேலையை தான் மோடி பார்த்துருக்காருன்னு பாராட்டெல்லாம் தெரிவிச்சிருப்பாங்க. அதெல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க இந்த பயணத்தை, அந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, எல்லா நண்பர்கள் சொன்னதுதான். அமெரிக்கா இந்தியாவுக்கு என்னைக்குமே நம்பகமான நண்பனாக நடந்து கொண்டதில்லை. வரலாற்றை நம்ம ஆழமாக பார்க்கணும். 1971 பாகிஸ்தானோடு நமக்கு போர் நடந்தபோது அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் மறைமுகமாக இல்லை, நேரடியாக நம்முடைய ராணுவத்திற்கு எண்ணெய் தர, அன்னைக்கு வந்து பிரைவேட்டைஸ்டு செக்டர் தான், தனியார் நிறுவனங்கள் இருந்தது. எனவே வந்து தர முடியாது என்று இரவோடு இரவு பூட்டி சென்றவர்கள் தான். அதில் கிடைத்த பாடத்தின் அடிப்படையில் தான் ONGC உருவாக்கப்பட்டது, பொதுத்துறை நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இது வரலாற்று செய்தி. ஆக தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் என்றால் சுதந்திரமான ஜனநாயக ரீதியாக இயங்குகிற நாடுகளுக்கு எதிரான ஒன்றை தான் அரசியல் கொள்கையாக, அரசின் கொள்கையாக தொடர்ச்சியாக வைத்திருக்கிற நாடு அமெரிக்கா. இப்ப மேற்குலக நாடுகளுக்கு தலைமை தாங்குது, உலகத்திற்கு தலைமை. அவரே சொல்றாரு, உலகத்தின் காவலாளின்றாரு. நிலை எந்த அளவுக்கு நொடித்து போயிருக்கோம், தார்மீக ரீதியாக நொடிப்புக்கு உள்ளா இருக்கிறோங்கிறது வெளிப்படுது. உண்மை என்னவென்றால் இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் என்று சொன்னார்கள். இப்போ வந்து முழு கூட்டாளியாக ஆக்கியிருக்கிறார்கள். காந்தியார் காலத்திலிருந்து இஸ்ரேல் குறித்து நமக்கு கண்ணோட்டம் வேறு, பாலஸ்தீன் குறித்த கண்ணோட்டம் வேறு. எப்படி இங்கிலாந்துக்காரனுக்கு இங்கிலாந்து சொந்தமோ, பிரெஞ்சுக்காரனுக்கு பிரெஞ்சு சொந்தமோ, அது போல பாலஸ்தீனர்களுக்கு பாலஸ்தீனம் சொந்தம். இது காந்தியினுடைய அவருடைய சொந்த வார்த்தை. ஆனா இன்னைக்கு எங்க நிக்கிறோம் நாம? காஜா முனையில நடந்த காசா இதுல வந்து யாருக்கு ஆதரவாக நின்றோம்? இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறோம். அப்ப இஸ்ரேல் ஒரு அடியால் அமெரிக்காவிற்கு, இங்கே ஆசிய பகுதிக்கு ஒரு அடியால் தேவைப்படுகிறது. அந்த அடியால் வேலையை, தரகு வேலையை செய்வதற்கு இந்தியா இன்றைக்கு தன்னடிச்ச மூப்பாக நம் இதுகாரும் கொண்டிருக்கிற அத்தனை தன்மைகளையும் தூக்கி எறிந்து விட்டு பின்னே போய் நாயை போல ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. ஏனென்றால் என் தார்மீக கோபம், இந்தியா 100க்கும் மேற்பட்ட அணிசேரா நாடுகளுடைய தலைமை வகித்த நாடு, ஒரு கம்பீரமாக நின்ற நாடு, உலக அரங்கத்தில் இந்தியா என்ன சொல்ல போகிறது என்று உலகத் தலைவர்களை வியந்த நாடு. இன்றைக்கு எப்படி போயிருக்கிறோம்? இதுதான் உண்மை. இன்னொன்று, இஸ்லாமிய பயங்கரவாதம், அதான் IS, இஸ்லாமிக் ஸ்டேட், அதை பற்றி சொன்னார்கள். இதை வளர்த்தவர்கள் யார்? இன்றைக்கு அருமையா சொன்னார் நவாஸ், மத்திய கிழக்கு பகுதி முழுவதும் மிக மோசமான ஒரு கொந்தளிப்பு இருக்கிறது என்றால் காரணம் அமெரிக்கா, அமெரிக்காவின் பொருளாதார கொள்கை, அமெரிக்காவுடைய போரிடும் முறை அந்த மக்களை சின்னாபின்னமாக்கி இருக்கிறது. நான் போயிருக்கிறாங்க, அங்க இருக்கிற ஈராக்கிய மக்கள், ஈராக்கு தான் மதச்சார்பின்மையின் உன்னதமான பகுதியா இருந்தது. நான் பார்த்தேன், நாகரிகத்தினுடைய தொட்டில். அத்தனை ஆசிரியர்களும் பெண்களாக இருந்தார்கள். நான் நேரடியாக பார்த்தேன், ஒரு குடும்பத்தோடு பேட்டியை கண்டேன். அவ்வளவு சிறந்த, அதனுடைய கிறிஸ்தவர்கள் பல வெளியுறவு அமைச்சராக இருந்தார்கள். ஆனா அந்த நாட்டுக்கு என்ன வந்தது? ஒன்றே ஒன்று, அங்க இருக்கிற பெட்ரோலிய வளம் அமெரிக்க கம்பெனிகளுக்கு தேவை. அவர் சதாம் ஹுசேன் டாலரில் இருந்து யூரோவுக்கு மாற்றினார், வியாபாரத்துல கரன்சியை மாத்தினாரு, ஆளையே மாத்துறான்னு போய் அடித்தான். இதுதானே உண்மை. ஆக அடியால் வேலை செய்து அந்த நாட்டில் வலுக்கட்டாயமாக ஆட்சியை மாற்றி இன்றைக்கு கொண்டு வந்தார்கள். விளைவு என்ன? அதுதான் இன்றைக்கு சர்வதேச அளவில் பயங்கரவாதத்தின் தொட்டிலாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், சமூக பொருளாதார காரணிகளால் தான் அங்கே பயங்கரவாதம் வளர்கிறது. அது நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனுக்கு வாய் நாடி வாய்ப்பு செயல், வள்ளுவர் சொல்லியிருக்கிறார்.
இங்கே கூட மாவோயிஸ்ட் இதை பத்தி இருக்கு. மாவோயிஸ்டுகள் என்ன பிறவியிலேயே ஆயுதத்தோட பிறந்தார்கள்? அங்கு ஒடுக்குமுறை இருக்கிறது, அடக்குமுறை இருக்கிறது. மலைவாழ் பழங்குடி மக்களுக்கான தொடர் அடக்குமுறையின் காரணமாக சொல்கிறார். அமெரிக்கா போன்ற நாடுகள் உலகத்திற்கே சொல்ல வர்றேன். எந்த ஒரு நாட்டினுடைய வெளியுறவு கொள்கையும் உள்நாட்டு கொள்கையின் விரிவாக்கம் தான். இங்க உள்நாட்டுல என்ன முகமோ அதுதான் வெளிநாட்டுல இருக்கு. அப்ப அமெரிக்கா கண் கொண்டு பார்க்கிறோம். அமெரிக்காவினுடைய கடன் வாங்கிய பொருளாதார கொள்கையை இங்கே நாம் அமல்படுத்துகிறோம். அதனுடைய கடன் வாங்கிய அரசியல் கொள்கைகளை இன்னைக்கு அமல்படுத்த துடிக்கிறார்கள். இல்ல சுப்ரமணியன் பாலாஜி ஒரு விஷயம் சொன்னார். அதாவது இதெல்லாம் சரியா இருந்தாலுமே இன்னைக்கு இந்தியாவிலே சில மாநிலங்கள் சில பகுதிகளை ISI குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை அது உடனடியாக அழிக்கப்பட வேண்டும். அதற்கு அமெரிக்கா மாதிரி ஒரு குத்துச்சண்டை வீரர்ங்கிற வார்த்தை கூட அந்த பாக்ஸர் தேவை. பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண், உலக பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண் அமெரிக்கா. உலக பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நிறுவனம் CIA. இது வந்து உலகம் அறிந்த உண்மை. ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். எல்லா நாடுகளிலும் இங்கே காஷ்மீர் பிரச்சனை அமெரிக்காவின் நிலை என்ன வெளிப்படையாக மோடியால் சொல்ல முடியுமா? ஆனால் மோடியே பேசியிருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் POK என்று தான் சொன்னோம், அதை பாகிஸ்தான் என்று பேசியிருக்கிறார். இது தேசபக்தர்கள் பேசினால் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது அவர்களுடைய நாடு என்று அவர்கள் பெருமையோடு சொல்கிறார்கள். உண்மை என்ன நீங்க நினைச்சு பாக்குறீங்க? நல்லா அழகா சொன்னாங்க. இப்ப நம்முடைய வெளியுறவு கொள்கை மோடி பதவியேற்பு விழா, பதவியேற்பு விழாவிற்கு டிக்னிட்டரிஸ் கூப்பிட்டாங்க. அதுல யாரு? ராஜபக்ஷே. ஏன்னா அவர் வந்து முக்கியமான இதுல கொண்டு வந்து வச்சாங்க. பல நாடுகள்ல இருந்து வந்தாங்க. அதுல கூட ஒருத்தர் வந்தார், எல்லா ஊடகங்களும் மறைத்தது திட்டமிட்டு. அது வேற யாரும் இல்ல, லபாங் சஹாய். யாரு? திபெத் எக்ஸைல் கவர்மெண்டோடைய PM. அவரை கூப்பிட்டாங்க. இப்ப ஈழத்தமிழர்கள் ஒரு கவர்மெண்ட் வச்சிருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுருவாரா? அப்ப என்ன பார்வை இது? இது ஒரு உள்நாட்டு பிரச்சனை. உள்நாட்டு பிரச்சனையை தலையிட மாட்டோம் என்பது இவருடைய கொள்கை. ஈழ பிரச்சனையில் தலையிட மாட்டார்கள். ஆனால் இன்னொரு நாட்டினுடைய பிரச்சனைகளை தலையிட்டு அவரை முதல் வரிசையில் உட்கார வைத்திருக்கிறார்கள் என்றால் யாருக்கான அங்கீகாரம்? அப்ப இது போன்று பல்வேறு தகிடுதித்தங்கள், பொய்யுரைகள், இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவினுடைய நம்பர் 1 நம்பகமான அடியாளாக மாற வேண்டும் என்பதுதான் இவருடைய அங்கலாய்ப்பு. அதன் விளைவாக இந்தியா இதுகாரும் பெற்றிருந்த அத்தனை நற்பெயரும் களங்கத்தை சுமந்துகிறது. எல்லாரும் முன் வச்சது வந்து அமெரிக்காங்கிறது அபாயம். காங்கிரஸ் தரப்பும் அதான் சொன்னாங்க. அவங்க காங்கிரஸ் அவங்க ஆதரித்தாலுமே கடைசியில் அவங்க வந்து இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக அமெரிக்கா போகும்போது அது போன்ற விஷயங்களில் வந்து இந்தியா விலகினால்தான் மன்மோகன் சிங்கை பற்றி செயலிழந்த பிரதமர் என்று அந்த டைம் நாளிதழில் கூட வந்தது. அது அந்த விவாதம் கூட வந்தது அவர் பிரதம மந்திரியா இருந்தப்போ கூட. ஆக அமெரிக்க சார்பு எங்களிடம் இருந்தது உண்மைதான், அந்த பொருளாதார கொள்கை இருந்தது உண்மைதான். ஆனால் இந்தியாவினுடைய இது போன்ற விஷயங்கள் நாங்கள் மிகவும் நுணுக்கமான பார்வையுடன் இருந்ததால் அதில் விட்டோம். ஆனால் இப்போது சென்றிருக்கிற மோடி அவர்கள் எதையெல்லாம் இந்தியாவினுடைய அந்த தற்சார்புக்கு ஆபத்தோ அந்த திட்டங்களை எல்லாம் அவர் செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த விமர்சனம் வந்து தவறு. எல்லாமே உலகத்துல மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து உலக நியதி. இப்போ வந்து நம்ம இந்த நாடுகளுக்கு நட்பு இல்லை அப்படிங்கிறதுலாம் வந்து என்றைக்குமே நிலை கிடையாது. நம்ம ஊர் அரசியல் கட்சிகளே கூட்டணி எப்படியோ மாறும்போது நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற கூட்டணிலாம் மாறுறதுக்கு எப்போவுமே வாய்ப்புண்டு. ஐயா சொன்ன மாதிரி நம்ம NAM இருந்தது, நான் அலைன் மூவ்மெண்ட் இருந்தது. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பு இல்லாத மற்ற எல்லா நாடுகளும் சேர்ந்து அவை சாதித்தது என்ன? அதாவது எல்லாரும் விதவித கூட்டணிலாம் போடலாம், ஆனால் அதிலிருந்து வந்த சாதனை என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஒரிஜினலாக எகிப்திய அதிபரும் நம்ம நேரு அவர்களும் அவங்க பண்டார நாயக்கா அவங்களாம் சேர்ந்து இந்தோனேஷியா அவங்களும் சேர்ந்து நான் அலைன் மூவ்மெண்ட்லாம் துவக்கினாங்க. ஆனால் நீங்கள் கடந்த வரலாறை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்குள்ளேயே இந்த நாடுகளுக்குள்ளேயே கூட என்ன பெரிதாக சாதித்தார்கள் என்றால் ஒன்றுமே கிடையாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒண்ணே நண்பரே நீங்க பேசுங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அது உருவான காலத்துல அமெரிக்கா நம்மிடம் கொடுக்கல. ராஜீவ்காந்தி தான் பிரதமர். நான் பெருமையோடு சொல்றேன். ராஜீவ்காந்தி பல விஷயங்கள்ல விமர்சித்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். ஆனா அவர் தான் இந்திய சயின்டிஸ்ட் போரத்தை கூட்டி இந்த சேலஞ்சை நீங்க ஏற்றுக்கொண்டு மிகச்சிறந்த ஒரு கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தை உருவாக்கணும்னு சொன்னாரு. உருவாக்கி காட்டியது இந்தியா. சார் அதெல்லாம் நான் யாரும் இல்லைன்னு சொல்லல. நீங்க நாம் சாதிக்கவே இல்லைன்னா எப்படி? அதாவது நம்ம ஒரு காலனி ஆட்சிக்கு அடிமை நாடுங்க. விடுதலை பெற்ற பிறகு நமக்கு நியாயம் இருக்குங்க. விடுதலை அடையக்கூடிய நாட்டுக்கு ஆதரவாக இருக்கிறோம். பராம் சூப்பர் கம்ப்யூட்டர்ல இருந்த அத்தனை சிப்புமே அமெரிக்கன் சிப்ஸ், IBM சிப்ஸ் தான். அதனால அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. சாம்பட்ரோட வச்சு சாய்ச்சோம்ல. அதுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்து ராஜீவ்காந்தி காப்பாத்தலையா? நாம அதை யோசிக்கணும். நம்மளுடைய ஓன் டெக்னாலஜில வளர்ந்திருக்கு. நண்பர் நம்ப மாட்டாரு. ஏன்னா அந்த டெக்னாலஜி அமெரிக்கா கிட்ட கொடுக்க போறீங்க. ஒரு நிமிஷம்.
உலக யுத்தத்துல ஜப்பான் மேல குண்டு போட்டது வந்து அமெரிக்கா. அது உலக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டது. குண்டு போட்டது சரியா தவறா அத சொல்லுங்க. இல்ல தவறுதான். மனித குலத்துக்கு எதிராக பயன்படுத்தியது ஏதோ சாதாரண போர்ல நடந்த சொல்றீங்களே. அந்த உலக யுத்தம் முடிந்தவுடன் அதே ஜப்பானியர்கள் தங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டு எந்த ஒரு வளமும் இல்லாத ஜப்பான் நாடு உலகத்திலே மிக சிறந்த நாடுகள் பட்டியலில் வந்தது. இன்றைக்கும் உலகத்தில் டாப் 5 எக்கானமிஸில் ஜப்பான் இருக்குது. அந்த மாதிரி தாய்வான் நாடும் அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டிருக்கு, பிலிப்பைன்ஸ் நாடு. இதுக்காக நான் வந்து இந்தியா வந்து அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டு தான் ஆகணும்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி $500 பில்லியன் மேலே நமக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தகம் இருக்குது. இந்தியாவில் உள்ள நிறைய பேர் இப்போ அமெரிக்காவில் 1% வந்து இந்தியன்ஸு, 32 லட்சம் 33 லட்சம் பேர் அமெரிக்காவில் வந்து இந்தியன்ஸு. அங்கே வந்து மிகப்பெரிய தொழில் எல்லாத்துலேயும் இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, மிகப்பெரிய சமுதாயத்தில் அந்தஸ்தோடு இருக்காங்க. அதனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற உறவு அது வந்து நேச்சுரல், அது வந்து ஒரு இயற்கையான உறவு தான். அதனால இதை வந்து எல்லாத்தையுமே வந்து இந்தியர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அதாவது உலகத்தில் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு பழைய கண்ணோட்டத்துல எல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது. இப்ப நரேந்திர மோடி ஒரு விஷயத்தை காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் 6 லட்சம் கோடிக்கு மேல் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான வர்த்தகத்தை உருவாக்கியது காங்கிரஸ் ஆட்சி தான். அதன் பெருமை டாக்டர் மன்மோகன் சிங்கை சாரும். இன்னைக்கு சர்வீஸ் செக்டார்ல 2004 இருந்து தொடர்ந்து இப்ப வரைக்கும் வந்து அந்த ஒட்டுமொத்த டாலர் வருமானம் என்பது, அந்த முதலீடு என்பது, வருமானம் என்பது இன்னைக்கு முழுக்க இல்ல 3 மாசத்துல அவங்க ஒண்ணும் பண்ணிட முடியாதுங்க. நம்ம தான் 6 லட்சம் கோடிக்கான இன்றைக்கு வர்த்தகம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தகம் இருக்கிறது. பொருளாதார ரீதியான ஒப்பந்தம் எல்லாம் தப்பு கிடையாது. நாங்க அது வரட்டும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரட்டும். அதற்காக நாம் ஆயுதங்களை அவர்களுக்காக ஏந்தி நம்மை நாமே மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக அடகு வைத்துக் கொள்வது என்பது காங்கிரஸ்க்கு உடன்பாடு இல்லை. அதுதான் அதுல நாங்க ஸ்டபனா நின்னமா, வர்த்தகத்தையும் பண்ணோம்ல, வருமானத்தையும் வர வச்சோம், முதலீடுகளை வர வச்சோம், தேவையான கடன்களையும் பெற்றோம். நாங்க அதுலயும் திறமையா இருந்தோம். அதே நேரம் நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒவ்வாத விஷயங்களில் ஒருபோதும் தலையிடவில்லை. அந்த வகையில நம்ம படைகளை அமைச்சு எந்த நாட்டிற்கும் எதிராகவோ ஆதரவான சூழ்நிலையோ உருவாக்கி இந்திய மக்களுக்கு பிரச்சனையை உருவாக்கல. இங்க வந்து அமெரிக்காவோட சேர்ந்து ஒரு போரை நடத்த நாம் முயற்சிப்போமே, ஆனால் ஈராக் அமெரிக்காவை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மள அடிப்பான். ஆகையால ராஜதந்திர அடிப்படையில் காங்கிரஸ் செய்த ஒவ்வொன்றும் இன்றைக்கு பாராட்டுக்குரியது. ஆனால் இவர்கள் இந்தியாவை ஆயுதங்களுக்காக ஆயுத போர் நடத்த அடகு வைத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. பொருளாதாரம் இல்லனாலும் வரும், வர்த்தகம் இல்லனாலும் வரும். இல்ல அதாவது இப்ப காங்கிரசினுடைய அமெரிக்க சார்பையும் பாரதிய ஜனதா அமெரிக்க சார்பையும் நீங்க எப்படி வேறுபடுத்தி பாக்குறீங்க? அதாவது காங்கிரஸ் வந்து வெளியுறவு கொள்கையில முழுமையாக போகல, ஆனா ஒரு பகுதி பாதிப்பு இருந்தது. ஆனா பொருளாதார கொள்கையில சகோதரி பெருமை சொல்ற மாதிரியான விஷயங்கள் இல்லை. 6 லட்சம் கோடினா சீனாவிடம் 22 லட்சம் கோடி முதலீடு. சீனா அமெரிக்காவில் நிறைய முதலீடு போட்டிருக்காங்க. அதுக்காக அவங்களுடைய வெளியுறவு கொள்கைகளை மாற்றிக்கல, மாற்ற வேண்டிய அவசியம் இல்ல. இந்தியா அவசியம் இல்ல. இரண்டு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம பவன் கே வர்மா அவர் வந்து முன்னாள் டிப்ளமேட். அவர் இப்ப ஜனதாதள் இது யுனைடெட்ல இருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்காரு, அதாவது இந்த அமெரிக்காவினுடைய குவாட்ரிலேட்ரல் 4 முனை நட்புன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, சீனா, ஜப்பான், அமெரிக்கா, இதுதான். அப்ப இது வருகிற போது என்ன வருதுன்னா நியூக்ளியர் பில்லு எல்லாமே வருது. ஆனா இந்திய அரசு நியூக்ளியர் பில்ல வந்து நம்மளுடைய கன்சர்னை அட்ரஸ் பண்ணணுமே தவிர அமெரிக்க நலனுக்கான இதை வந்து கன்சர்னை பண்ணிடுச்சு அப்படின்றத தான் அவர் முன்வைக்கிறார். அப்ப இதெல்லாம் நீங்க சாதாரண விஷயங்கள் அல்ல. இன்னொன்னு, பிரதமர் போறாரு, கூட போனவங்க யாரு? அதானி குழுமம், இன்னும் ஒரு 4-5 குழுமங்கள். ஆக குழுமங்களின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி அல்ல. நான் ரொம்ப தெளிவாக காங்கிரஸ் சகோதரிகளிடம் சொல்றேன், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் வளர்ந்துருக்காங்க. 1992ல 2000 கோடி தான் முதலீடு போட்ட ரிலையன்ஸ் இன்னைக்கு அண்ணன் தம்பி 2 பேர் சொத்து பிரிச்சு 4 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறார்கள். வளர்ச்சி, இதை தான் நீங்க வளர்ச்சிக்கிறீங்க. ஆனா கடைகோடியில் இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் என்ன வாய்ப்பு தந்திருக்கிறீர்கள்? அதான் என்னுடைய கேள்வி. எனவே தான் இந்த பிபிபி சிஸ்டம் இருக்கு, இது அமெரிக்காவிலே ஃபெயிலியர். 62% பிபிபி சிஸ்டத்துல கொடுத்த எத்தனையும் திரும்ப பெற்றிருக்கிறார்கள். நீங்க பென்சில்வேனியா மாநிலத்துல தண்ணீர் பிரைவேட்டைஸ் பண்ணாங்க, 2வது மாதம் பில்லு இருந்துச்சு, மக்கள் போராடினாங்க. அந்த அவங்க கேஜி நம்ம இருக்குல்ல தலைமை கணக்காக, அது மாதிரி அங்கே ஒரு அமைப்பு இருக்கு, அதை வாங்கி பார்த்தாங்க.
60% அரசை விட அதிக செலவாகிறது. எனவே இதை திரும்ப பெறணும் நாம் பெற்றுட்டோம். இப்ப நீங்க வளரும் நாடுகள் அந்த மாதிரி படிப்பினைகள் அமெரிக்காவை காப்பிடிக்கிற நாம் இது போன்ற படிப்பினைகளில் ஏதாவது ஒன்றை துணிந்து செய்திருக்கிறோம். இப்ப அமெரிக்காவினுடைய இந்த கொள்கை தாராளமய உலகமய கொள்கையை தொடர்ந்து எதிர்ப்பவர்கள் இடதுசாரிகள். இந்த சூழல்ல இந்த உலகமய கொள்கையில இருந்து தவிர்க்கிற அது கியூபா பொலிவியா போன்ற நாடுகள் தவிர்த்து உலகமய கொள்கையை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், அமெரிக்காவுக்கு அடகு வைக்க மாட்டோம்னு சொல்லுகிற வளரும் நாடுகள் எத்தனை இருக்காங்க? நிறைய இருக்காங்க. அதுதான் இப்போ இது என்னன்னா வளர்ந்த நாடுகள்ல இந்த சோ கால்டு லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் இருக்க ஐரோப்பிய நாடுகளில் 17 நாடு நொடித்து போச்சு. அமெரிக்காவே என்ன எந்திரிக்க முடியல. வால் ஸ்ட்ரீட் போராட்டம், வால் ஸ்ட்ரீட் ஆக்குபை வால் ஸ்ட்ரீட் அமெரிக்க இளைஞர்கள் நாங்கள் 99%, நீங்கள் 1%, மிகச் சரியான முழக்கத்தை வைத்தார்கள். இது உலகம் முழுவதும் நடக்குது. அப்ப தென் அமெரிக்க நாடுகள்ல மெல்ல மெல்ல முதல்ல எங்க நீங்க இது வந்துச்சு, தென் அமெரிக்க நாடுகள், அங்கதான் இந்த எழுச்சி வந்தது. அடுத்து அப்படியே பாருங்க எல்லா இடங்களிலும் இதை எதிர்த்த அரசியல் தான் வருது. அப்ப வளர்ந்த நாடுகளே இந்த கொள்கையில் பாதகம் வந்த போது 182 நிதி நிறுவனங்கள் பெரிய வங்கிகள் திவாலாயிடுச்சு. அமெரிக்காவில் சீட்டு கட்டு மாதிரி செஞ்சு போச்சு. என்ன பண்றான், பிரைவேடைஸ் பண்ணான். இப்ப பிரைவேடைஸ் பண்றது பப்ளிக் மணியை அங்க கொண்டு போய் ஏன் கொடுக்கணும்? அப்ப அங்க எந்த இடத்தில் தோன்றியது அங்கே அடி. அமெரிக்காவிலே தோல்வி. அதான் சொல்றேன். அப்ப அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு செய்தி, அதன் விளைவாக இன்றைக்கு வந்திருக்கிற சாதகமான நிகழ்ச்சியில தான் பிரிக்ஸ் வருது. பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சைனா. இது ஒரு கூட்டமைப்பு. இப்ப இது ஒரு பொது, இப்ப அங்க எப்படி யூரோ வருதோ அது மாதிரி ஒரு பொது நாணயத்தை கொண்டு வருது. சகோதரி சரியாக சொன்னாங்க. ஒரு வங்கி இதெல்லாம் வந்துச்சுன்னா பொது நாணயம் சொல்லலையே, கொண்டு வரலாம். ஏன் கொண்டு வரக்கூடாது? டிஸ்கஷன் இருக்கு. பாரதிய ஜனதாவினுடைய யூரோ அப்படி வந்ததுதானே. இந்துத்துவ கொள்கைகள் எல்லாம் வெளிவரும்போது நிறைய இஸ்லாமிய அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள் இதுக்கு காரணம் RSS தான் இயக்குங்கிற உணர்த்த நம்ம விவாதங்களே நிறைய வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த அமெரிக்க பயண வெற்றி, அமெரிக்காவில் 5 நாள் வந்தாரு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான பொருளாதார கொள்கைகள், அமெரிக்கா சார்பு கொள்கைகளுக்கு பின்னாடி RSS இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டாயமா இருக்கு. இவர்கள் சொல்ற முழக்கத்துல ஒரு உள் அரசியல் இருக்கு. இந்தியா, இஸ்ரேல், அமெரிக்கா இயல்பான உறவுங்கிறாங்க. அது என்ன இயல்பான உறவு? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அமெரிக்காவினுடைய தோற்றத்தை நீங்க பார்க்கணும். அது யாருடைய மண்? அது பூர்வகுடி அமெரிக்கர்கள் இப்ப எங்க இருக்காங்க? சூதாட்டத்துக்குன்னு ஒரு ஒதுக்கி விட்டு, ஒரு ஏரியா ஒதுக்கி விட்டு அவங்கள ஒடுக்கி வச்சிருக்காங்க. வந்தேரிகள் தான் அங்க இன்னைக்கு நாட்டை ஆள்றாங்க. இஸ்ரேல் யாரு? பாலஸ்தீனத்திலிருந்து அந்த மக்களை அடிச்சு விரட்டிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட நாடு. இந்துத்துவ சக்திகள் இவர்களும் ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தக்கூடியவர்கள். பாபர் மசூதி இடத்துல போய் ராமர் சிலை வச்சுட்டு இது எங்க இடம்னு சொல்றாங்க பாருங்க. இப்போ நீங்க இந்த 3 பேருடைய அந்த கொள்கையை நீங்க வேர்க்கொள்கை பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய கொள்கையும் ஒண்ணு. இஸ்ரேலுக்கு ஆதரவு தானே. இஸ்ரேல் ஒரு வீர உதயம்னு தமிழ்நாட்டுல இருக்கிற இந்து முன்னணி புத்தகம் போட்டிருக்காங்க தமிழ்ல. இஸ்ரேல் ஒரு வீர உதயம் டைட்டில் பாருங்க. ஏன் இப்ப இஸ்ரேல் என்ன வீர உதயம்? அது வீர உதயமா? ஒரு அங்க இருக்கிற பூர்வகுடி மக்களை அடிச்சு விரட்டிட்டு பலவந்தமாக உலகத்தினுடைய பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய யூதர்களை கொண்டு இந்தியாவுக்கு நீங்க அப்ளை பண்ணி பாக்குறீங்க. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பையும் இந்தியாவில் அப்படி என்ன ஆக்கிரமிப்பு இருக்கு, என்ன விஷயம்? அதுதான் அந்த பாசிசத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்க தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக யாரை வேணாலும் எங்கிருந்து வேணாலும் அடிச்சு விரட்டலாம், யாருடைய இடத்தை வேணாலும் அடிச்சு புடுங்கலாம், நம்முடைய ஆதிக்கம் அங்க இருக்கணும் என்று ஆதிக்கத்தை நிறுவுவதற்காக பாசிசத்தை ஏற்றுக்கொள்பவர்கள். இப்போ ஹிட்லர் யூதர்களை அடிச்சு விரட்டினாரு. அந்த ஹிட்லரை இவங்க ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்களே, யூதர்களையும் ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க பாலஸ்தீனர்களை அடிச்சு விரட்டினதால இவங்க ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. யூதர்கள் அடிச்சப்ப ஹிட்லர் ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. பாலஸ்தீன் அடிக்கிறப்ப வரலாற்று முரண் இருக்கு. அல்ல, அதுல ஒரு வரலாற்று முரண் இருக்கு. ஜெனட்டிக்கலா ஆய்வு பண்ண போது ஹிட்லருடைய முடியை எடுத்து அவருடைய மூதாதையரே ஒரு யூதர்னு வந்திருக்கு. இதெல்லாம் நிறைய RSS உடைய பாலிசி தான் இதெல்லாம். அதனால அவர்களுக்கு எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் RSS என்பது தற்சார்பு, சுதேசி, இது போன்ற கொள்கைகள் தான. அப்ப இன்னைக்கு அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்துல வரவேற்கிறாரு. இப்போ உலகமய சூழல்ல முற்றிலும் அதை நிராகரிச்சுட்டு ஒரு தத்துவம் பேசிட்டு இருக்க முடியுமானா இருக்க முடியாதுதான். ஏன்னா இன்னைக்கு உலகம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருச்சு. தோழர் சொன்னது உண்மைதான். ஆனா எதை நம்ம உள்வாங்கணும்? இந்த உலகமயத்துல தொழில்நுட்பத்தை உள்வாங்கலாம். அமெரிக்கா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தி இருக்கிறான். அது நமக்கு தெரியல. அமெரிக்காவோடு இணைந்த அந்த கண்டுபிடிப்பை நாம் தழுவிக்கொள்வதில் பிரச்சனை இல்லை, அவனுடைய கம்பெனியை தழுவிக்கொள்வதில் தான் பிரச்சனை இருக்கு. நீங்க தொழில்நுட்பங்களை தழுவிக்கொள்கிறீர்களா, நிறுவனங்களை தழுவிக்கொள்கிறீர்களா? அதுதான் கேள்வி. இந்தியா நிறுவனங்களை முக்கியமான பிறழ்வு அதை சேர்த்து அவர் சொல்லியிருக்கோம். அதுக்காக தான் விடுபட்டுரும். அதாவது ஏற்கனவே ஒரு பேட்டன்ட் லா இருக்கு. அந்த இந்திய பேட்டன்ட் லா படி 2 வருஷத்துல ஒரு அந்நிய கம்பெனி மருந்து நிறுவனம் வந்துச்சுன்னா பேட்டன்ட் விலக்கப்பட்டு நம்ம விலைக்கு விற்கணும்.
அப்படித்தான் அந்த கல்லீரல் புற்றுநோய்க்கு ஒரு மருந்து வந்தது. வெளிநாட்டு கம்பெனி, அமெரிக்க கம்பெனி தான். 8 லட்சம் ரூபாய், 120 மாத்திரை. அது பேட்டன்ட்ல படி நம்ம சட்டப்படி ஒரு இளம் வழக்கறிஞர் வழக்கிட்டு அதை நம்ம இந்திய பேட்டன்ட்ல கொண்டு வந்து இன்னைக்கு வெறும் 4000 ரூபாய்க்கு விற்குது. இப்போ போயிட்டு வந்ததுனால என்ன ஆகுதுன்னா மறுபடியும் 8 லட்சம் ரூபாய்க்கு அதை உயர்த்தி இருக்கிறார்கள். அந்த நோயாளிகளுக்கு நல்லது செய்திருக்கிறது. பாரதிய ஜனதா காங்கிரஸ் மீது மற்ற இடதுசாரிகள் மீது தான் வைக்கிற விமர்சனம் வந்து இவங்க சாதாரண மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் வெளிநாடுகளுக்காக வேலை பார்க்கறவங்க இந்திய தேசப்பற்று கிடையாது. இடதுசாரிகள் எப்போதும் ரஷ்யாவை பற்றி சிந்திப்பவர்கள், சீனாவை பற்றி சிந்திப்பார்கள். ஆனால் இங்கு உள்ள இந்திய மக்களுக்காக, இந்துக்களுக்காக நாங்கள் சிந்திக்கின்றோம் என்று சொல்லக்கூடியது ஏன் தொடர்பே இல்லாத, அதாவது RSS மொழியில் இந்த கலாச்சாரத்தோடு தொடர்பே இல்லாத அமெரிக்காவுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு அளிக்கணும். இப்போ காங்கிரஸ் ஆதரவு அளிச்சாங்கன்னா அதுக்கு நீங்க சொன்ன விமர்சனம் கூட பொருத்தி பார்க்கலாம். எதற்கு பாரதிய ஜனதாவும் RSS மோகன் பகவத் கூட அதை பாராட்டுறாரு, அமெரிக்காவுடன் கொண்டிருக்க உறவை. அப்ப இந்த சுதேசி சீனாவோட கூடதான் நீங்க வந்து அவர்தான் சொல்றாரு. பிரிக்ஸ்ல போய் இவர்தான் பேசிட்டு வந்திருக்காரு. வந்து ஒரு கலாச்சார அதை வந்து இந்த மாதிரி வெளியுறவு கொள்கையோட பேசும்போது அதை எடுக்கிறதே தவறு. நீங்க அதை ஏன் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு பேசியிருக்காரு மோகன் பாராட்டி இருக்காரு. இன்னைக்கு மோகன் பகவத் பேசியிருக்காரு, தூர்தர்ஷன்ல பேசுனது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. விஜயதசமி திருநாள், அது RSSக்கு வந்து ஒரு RSS துவங்கப்பட்ட தினம். ஸ்தாபன தினத்து உரையில அவர் வந்து இந்தியாவினுடைய பல்வேறு கொள்கைகளை பத்தி பேசும்போது அவர் அமெரிக்காவோட, ஒரு பெரிய ஜனநாயக நாடான அமெரிக்காவோட உறவு இருக்குங்கிறத குறித்து பேசியிருக்கிறார். இதை வந்து ஒரு இயக்கத்தின் தலைவர் பேசுறத வந்து அதை வந்து வெளியுறவு கொள்கையாக நம்ம எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, எல்லாரும் சொல்கிற மாதிரி ஏதோ இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபேசிஸ்ட் முகம் இருக்குது, அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஒரு ஃபேசிஸ்ட் முகம் இருக்குது. இந்தியாவுக்குன்னு சொல்லவங்க இந்துத்துவ சக்திகளுக்கு இல்லை, இதை வந்து எப்படி வேணா வச்சுக்கோங்க. இது மாதிரி வந்து விதவிதமாக வந்து அதீத கற்பனையில் இருக்கிற கற்பனையான மிகைப்படுத்தப்பட்ட கற்பனைகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை நேரடியாக. இதெல்லாம் வந்து மக்களுடைய கற்பனைகள் தான், மக்களுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, மக்களுடைய கற்பனைகள் தான், அவ்வளோதான். அமெரிக்கா என்பது 2 பக்கமும் மிகப்பெரிய பெருங்கடலை கொண்ட ஒரு மிகவும் பாதுகாப்பாக இருக்கிற நாடு. நம்ம நாடு மாதிரி கிடையாது. நம்ம நாட்டுக்கு எல்லா பக்கத்துலேருந்து அச்சுறுத்தல் இருக்குது. அங்கதான் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டது. பாதுகாப்புக்கு பெரிய முளைக்காதீங்க. எந்த நாடும் பாதுகாப்பு அணு ஆயுதங்கள் இருக்கிற அந்த மாதிரி மிகவும் பாதுகாப்பான நாட்டுக்கு அவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா ஒரு பயங்கரவாதம். இந்தியாவிற்கும் அதே மாதிரி பலவிதமான பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் இருக்கு. அது தமிழ்நாட்டிலேயே அந்த பயங்கரவாத அடிப்படையில் அதை நம்ம அவாய்ட் பண்றோம். அந்த ராஜதந்திரத்தை கடைபிடிக்காம மெலகான் குண்டுவெடி பயங்கரவாதத்தின் பல முகங்கள் இந்தியா இஸ்ரோக்கும் அதை அவர் கருத்து ஏதாவது நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, அதை பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை. இஸ்ரோவுக்கும் நாசாவுக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்திருக்கு, செவ்வாய் கிரகத்தை 2 பேரும் சேர்ந்து ஆராயலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அமெரிக்கா வந்து பல்வேறு விஷயங்கள்ல இந்தியாவிற்கு முதலீடுகளை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க மேடம் சொன்ன மாதிரி இந்தியாவிற்கு வந்து லிபரலைசேஷனில் பல்வேறு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்தப்புறம்தான் இந்திய மக்களே தன்னைத்தானே உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி வந்து ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், ஜபாங் இந்த மாதிரி வந்து காமர்ஸ் நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களோட போட்டி போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வந்து யாரும் வந்து நம்ம வந்து தடுக்க, அரசின் தவறான, அதாவது சமீர் பாட்டியாங்கிறவர் தான் வந்து HTML இமெயிலாம் கண்டுபிடிச்சாரு. அது மாதிரி தனி மனிதனுடைய அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு லிபரலைஸ்டு எக்கானமி தான் சரியா இருக்கும். அந்த சூழ்நிலையில இப்ப இன்ஃபோசிஸ், விப்ரோ மாதிரி கம்பெனில கூட காங்கிரஸ் அரசு இந்த கொள்கையை நீங்களே விமர்சிச்சீங்க. அப்ப சுதேசி ஜங்கல் மஞ்சள் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், மரியாதைக்குரிய குருமூர்த்தி எல்லாம் வேற வேலைக்கு, அதாவது ஏன் நடத்துறீங்க, யாரை ஏமாத்துறீங்க? அதாவது இப்படி எல்லாம் நீங்க விதண்டாவாதமா உங்களோட விதண்டாவாதமா பேசாதீங்க. வாதத்தை நீங்க சொல்லுங்க, எதற்கு தேவையோ. அதாவது ட்ரிப்ஸ் ட்ரிம்ஸ் கேட் ட்ரீட்டில 91ல மன்மோகன் சிங் அவர்கள் கையெழுத்து போடும்போது எல்லா நாடுகளுமே பயந்தன. இந்த மாதிரி உலகத்து பொருளாதாரத்தையே திறந்து விட்டுட்டா எல்லாமும் வெளிநாட்டு பொருட்கள் இந்தியாவில் டம்ப் பண்ணப்படும், இந்தியா வந்து பாழா போயிடும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்த்தோம். ஆனால் இப்பொழுது நாம் பிஜேபி அரசில் எந்தெந்த டெக்னாலஜி உள்ளே வரணும், எந்த டெக்னாலஜி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி நம் நாட்டினுடைய மேனுஃபேக்சரிங், மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு நம் நாட்டினுடைய, சைனா வந்து இப்போ வந்து உலகத்தில் வல்லரசு ஆகிறதுக்கு அவர்கள் தயாரிப்பு தான். இப்போ இந்தியாவில் ஐடி செக்மெண்ட்டில் நம்ம வல்லரசு ஆகிட்டோம், ஆனால் தயாரிப்பு வந்து இந்தியாவிலேருந்து போயிடுச்சு. இப்போ அந்த தயாரிப்பு என்ன, மின்சாரம் இல்லை, அது இல்லைன்னு பல பிரச்சனைகள்னால இப்போ அந்த தயாரிப்பை மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வரணும், அதனால வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வரணுங்கிறது
மோடியோடைய மிக சிறந்த திட்டம். அதற்காக அமெரிக்கா உலகத்திலே நமக்கு பெரிய மேடம் சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஒரு ட்ரேட் பார்ட்னர்ல பிக்கஸ்ட் பார்ட்னர் அமெரிக்கா தான். நாம இந்தியாவும் அமெரிக்காவும் பொருளாதார கொள்கையில காங்கிரஸ் தான் நீங்க பின்பற்றுறீங்க. நாங்க காங்கிரஸை பின்பற்றல. சொல்றது கேளுங்க, லிபரலைசேஷன் உலகத்துல 2 கருத்து தாங்க இருக்க முடியும். ஒரு தனி மனிதன் வந்து தன்னுடைய சுய முயற்சினால வளர முடியுங்கிற ஒரு சூழ்நிலையும் எதுவுமே கிடையாது. நீ வந்து உன்னை அழித்து ஒழிப்போங்கிற கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், இந்த 2 சித்தாந்தம் தான் இருக்க முடியும். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அழித்து தனி மனிதன் வாழ வைப்பது வளரக்கூடிய ஒரு வேதத்தில் ஆதி காலத்தில் சொன்ன ஏகத்துவம் அப்படி என்பதே கம்யூனிசம் தான். உலகமே ஒரு குடும்பம் என்பது கம்யூனிசம். அதுதாங்க எல்லாரும் ஒரே வேலை செய்ய முடியாது. எல்லாரும் அவங்கவங்க திறமை பிறப்பின் அடிப்படையில கொண்டு வந்தீங்கல்ல, இதுதான் இந்துத்துவம். திறமைன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்னவோ பேசிட்டு இருக்கீங்க. அதாவது இன்னைக்கு வந்து நாம வந்து இப்போ நம்மளுடைய வயசுக்கு பாத்தீங்கன்னா சின்ன பசங்க ஐஐடில இருந்து வர்றவங்க எல்லாம் பல மில்லியன் டாலர் பொறுமானம் உள்ள கம்பெனி எல்லாம் நிறுவி எங்கேயோ போயிட்டாங்க. அதெல்லாம் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். அது வந்து இந்தியா அமெரிக்காவுடனான இந்த மாதிரி நல்லுறவுனால தான் பல விஷயம் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். வந்து நாம எல்லாத்தையும் மொத்தமா பாக்கணுமே தவிர இந்த சின்ன சின்னதான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிறுவனங்களுக்கும் குழுமங்களுக்கும் தான் இருக்கே ஒழிய ஒட்டுமொத்த இந்தியா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதுல என்னுடைய கருத்து இவ்வளவும் சார் சொல்றாரு, அவரு மிஸ்டர் பாலாஜி இவ்வளவும் சொல்றாரு, இன்னைக்கு சொல்றாரு தேர்தலுக்கு முன்னாலே அது அந்த விஷயம் இந்த எல்லா விஷயத்துக்கும் நீங்க எங்களை எதிர்த்தவங்க அமெரிக்கான்னு சொல்றோம்ல. நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்கள் தான். ஆப்பிள்ல இருந்து கூகுள்ல இருந்து எல்லா நிறுவனங்களும் அமெரிக்கால இருக்கிற நிறுவனங்கள்ல பல நிறுவனங்களுக்கு வந்து இந்தியர்கள் தான் அதுக்கு பின்னால பிரெயினாவே இருக்காங்க. நீங்க சிலிகான் வேலியில பாத்தீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட் எல்லா நிறுவனங்களுக்கும் இந்தியர்கள் பின்னால இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலுமே அமெரிக்காவில் ஒரு சுதந்திரம் இருக்கிறது, அவர்கள் முன்னேறுகிறார்கள். அதே போன்ற சுதந்திரம் இந்தியாவிலையும் நம்ம மக்கள் முன்னேறணும். ஏன்னா தமிழ்நாட்டிலே ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் பொறியாளர்கள் வெளில வராங்க. யார் வேலை கொடுக்கறது? அவங்களுக்குலாம் வேலை கொடுக்க வேண்டாமா? எல்லாம் எத்தனையோ பேர் படிச்சுட்டு வராங்க, எத்தனையோ குடும்பம் நம்பி இருக்கு. எல்லாரையும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்கள் தன்னைத்தானே முன்னேற்றுவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் செய்து தர வேண்டியது அரசாங்கத்தின் கடமை அரசியல் சாசனத்தில் இருக்கு. அதுதான் பிஜேபி செய்யுது. அதாவது இந்த தனியார் மயம் தாராளமயம் வேலை வாய்ப்பு தருதுன்னு தவறான விவரங்களை சொல்லியிருக்காரு. இது அமலாக்கப்பட்ட காலத்துல வேலை வாய்ப்பு குறைந்து போயிருக்கிறது. அரசின் புள்ளி விவரங்கள் இருக்கு, தவறான கருத்து மைனஸ்ல போயிட்டு இருக்கு. கிடையாது. ஒரே ஒரு செய்தி, சிறு குறும் தொழில்களை வளர்க்கணும். அது எப்படிங்க வளர்ப்பீங்க? சிறு குறுந்தொழில்கள் 40 லட்சம் அழிக்கப்பட்டு எப்படி வளர்க்க முடியும்? விவசாயம் அழிக்கப்பட்டிருக்கு. கிராமப்புற பாட்டாளிகளுக்கு வேலை வாய்ப்பு தருவது அதுதான். இந்தியா இன்றைக்கும் அமெரிக்கா பத்தி சொல்றாரு. அமெரிக்காவுல கல்வி பொது நிறுவனத்துல இருக்கு, அமெரிக்கா அரசு தான் கொடுக்குது, தனியார் மையத்துல இல்ல ஆரம்ப கல்வி. அடிப்படையான விஷயங்களில் கை வைக்காமல் அமெரிக்காவை எது பார்த்து செய்யணுமோ அதை செய்யறது இல்ல, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறோம். சிலிகான் வேலியை பத்தி சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா, சிலிகான் வேலில இருந்து இப்போ 2 லட்சம் பேர் வெளியேறி இருக்கிறார்கள். உலக நாடுகள், இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகளை சேர்ந்த இளைஞர்கள் 2 லட்சம் பேர் வெளியே இருக்கிறாங்க. எதுக்கு வெளியேறாங்க? வேலை இல்லாம சம்பளம் இல்லாம. அதுதான் லிபரலைசேஷன். ஒரு காலத்துக்கு அது ஒத்து வரும் கிடையாது. ஆனா அதுவே நீங்க பெரிய உலகம் அமெரிக்கா எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்குதுங்கன்னு நம்ம பார்க்கணும். அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு போர் நடத்தும் சூழ்நிலைகள், அதற்கு ஒற்று போவது, உலக நாடுகளுக்கு எதிராக செல்வது, இது போன்ற விஷயங்களில் மோடி முன்னெடுத்து சென்ற பாதை எங்களுக்கு ஏற்புடையதல்ல. அதே நேரத்தில் தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டது இந்தியா. கடந்த பல ஆண்டுகளாக இதுல வந்து நாம தொய்வடைஞ்சிருக்கோம்னு சொன்னா தனிநபர் வளர்ச்சி கிடையாது. அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு சர்வீஸ் செக்டாருங்கிறது ஒரு பெரிய செக்டார். அதிகமா அந்நிய செலாவணி ஈட்டு தந்தது மட்டும் இல்ல, வேலை வாய்ப்பையும் உருவாக்கி இருக்கு. அந்த அளவு இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஒரு காலேஜே உருவாச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த கொள்கைகள் அடிப்படையில். என்ன இன்ஜினியரிங் காலேஜே தேவையில்லை, நம்ம ஊர்ல அவசியமே இல்லை. ஃபாரின்ல தான் எல்லாரும் படிச்சாங்க அந்த காலத்துல, அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு என்ன நடந்திருக்கு சிலிகான் வேலி நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன நடந்திருக்குன்னா டாக்ஸ் வந்து பெரிய அளவுல இது வந்து மோடி அவர்கள் இதை வலியுறுத்துவார் என்று காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்தது. எங்களுக்கு பெரிய ஏமாற்றம்.
இன்னைக்கு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னா, நம் போன்ற நாடுகள்ல முன்னாடி நாம மனித வளத்தை ஏற்றுமதி செய்தோம். மனிதவள திறமையை இங்கிருந்து, அந்த மனிதவள சந்தையை இங்கிருந்து ஏற்றுமதி செஞ்சோம். இங்க இருந்துகிட்டே, இந்தியாவில் இருந்துகிட்டே, இந்தியன் சிட்டிசனா இங்கே இருந்துகிட்டு விசா எதுவும் அங்க வாங்காம இங்க இருந்தே அவங்களுக்காக வேலை பார்த்து நம்ம ஏற்றுமதி செய்தோம், அந்நிய செலவணி சம்பாதிச்சோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இவங்க ஹைசீஸ்லயே கொண்டு போய் அவங்களோட சொந்த நாடு சுத்தி இருக்கக்கூடிய ஹைசீஸ்ல கப்பல்களை நிறுத்தி அதன் மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா மெத்தடுன்னு கொண்டு வந்து தொழில்நுட்பத்தை பன்மடங்கு உயர்த்தி இன்னைக்கு டாக்ஸ் வேற எந்த நாட்டுக்கும் வரி செலுத்த வேண்டாம், நேரடியா அவங்க அண்டை நாடுகளுடனான அண்டர்ஸ்டாண்டிங்கை மட்டும் கிளியரா வச்சுக்கிட்டு அவங்க நீட்டா அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டாவை, அந்த ஏற்றுமதியை கம்ப்ளீட்டா எல்லா நாட்டுல இருந்து வெளில எடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த ஏற்றுமதியை திரும்ப பெறுவதற்கு, அந்த பணிகளை திரும்ப பெறுவதற்கு மோடி என்ன செஞ்சாரு, நாங்க டாக்ஸ் ரிபேட் தரோம் இல்ல ஏதாவது தரோம், நீங்க இங்க இருந்து மீண்டும் ஆபரேட் பண்ணுங்க, எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டாரா? கேட்க தவறிட்டாரு. நிறைவு கருத்து சுருக்கமா? அதாவது இங்க வந்து இந்திய அரசு செயல்படுத்துகிற எல்லா திட்டங்களுக்கும் யார் கடன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். உலக வங்கி கடன் கொடுக்கிறது. உலக வங்கி எதற்கு கடன் கொடுக்கிறது? இவர் சொல்ற மாதிரி உள்நாட்டு உற்பத்தி பெருக்குவதற்கு கடன் கொடுக்கிறது, நகர்ப்புற மயமாக்குவதற்கு கடன் கொடுக்கிறார்கள், பாலங்கள் போடுறது கடன் கொடுக்கிறார்கள், நகர கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு கடன் கொடுக்கிறார்கள். ஏன்? நகர்ப்புறங்கள்ல தான் அவன் கம்பெனி ஒவ்வொன்றா வருது. அப்ப அவர்கள் கம்பெனி வளர்வதற்காகத்தான் அவர்கள் இந்தியாவுக்கு கட்டமைப்பை மேம்படுத்த கடன் கொடுக்கிறார்கள். கிராம மேம்பாட்டு கடன் கொடுக்க மாட்டார்கள். விவசாயத்திற்கு கடன் கொடுக்குமா? அந்த உலக வங்கி தர்ற பணத்தை வச்சுட்டு நீங்க விவசாயத்தை மேம்படுத்த முடியுமா? மாடு வாங்க லோன் கொடுக்க முடியுமா? கார் வாங்க லோன் கொடுப்பாங்க. அப்போ முழுக்க முழுக்க அவர்கள் கொடுக்கிற கடனில் இருந்தே அவர்களுடைய கொள்கை இருக்கிறது. கடன் கொடுக்கறதோட சேர்த்து நிபந்தனைகளோட கொடுக்குறான். நீ மானியத்தை எல்லாம் கட் பண்ணு, சப்சிடியே கொடுக்காத, கல்வி மருத்துவம் எதையுமே இலவசமா கொடுக்காத, தண்ணீரை இலவசமா கொடுக்காத, எல்லாமே காசாக்கு, சந்தை பொருளாக்கு என்று சொல்லி அந்த கொள்கையோடு தான், அந்த நிபந்தனையோடு தான் இந்த கடன்களை கொடுக்கிறது. அந்த கடனை பெற்றுக்கொண்டுதான் இவர்கள் நாங்கள் வளர்க்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். வளர்க்க போகிறார்கள் உண்மைதான். யாரை? கொக்கோ கோலாவை, பெப்சி வளர்ப்பார்கள், மொவன்டோவை வளர்க்க மாட்டார்கள். இன்னைக்கு தலைமை தபால் நிலையத்துல மத்திய அரசு, இந்த மோடி அரசு டிஸ்பிளே வச்சிருக்காங்க விற்பனைக்கு. அந்நிய முதலீடு சில்லறை வணிகத்தில் எதிர்த்தாங்க. இன்னைக்கு அரசு அலுவலகத்தை, காங்கிரசுக்கும் பிஜேபிக்கு என்ன வேறுபாடு? இதான் வேறுபாடு. காங்கிரஸ் கடைகளை திறந்து வந்து நீங்க நடத்தீங்கன்னு சொன்னாங்க. இவங்க கவர்மெண்டே நாங்க அந்த கவர்மெண்ட் பில்டிங் காங்கிரசுக்கும் பிஜேபிக்குள்ள வேறுபாடு இதுதான். காங்கிரஸ் எங்க அமெரிக்கா ஏன் வெறுக்குது அப்படின்னா, அமெரிக்கா ஏன் மன்மோகன் சிங்கை விட மோடியை தீவிரமா ஆதரிக்குது அப்படின்னா, மோடி அரசாங்கத்தை திறந்து விடுவார், அரசு அலுவலகத்தை திறந்து விடுவார். இன்னைக்கு அஞ்சல் அலுவலகத்தை திறந்து விட்டிருக்காரு. அஞ்சல் அலுவலகத்தில் வாடிக்கையாளர்கள் வரவில்லையா, அவர்களை கவர்வதற்காக கோக், பெப்சி, குறுகுறை விற்பனையா. எவ்வளவு பெரிய கேவலம் இது. இன்னைக்கு நீங்க ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல போய் பாருங்க, வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதுதான் பிரச்சனை. அப்புறம் ஐஐடியை பத்தி சொன்னாரு. ஐஐடில இருந்து எவ்வளவு பேர் படிச்சு முன்னேறி போயிட்டாங்க? யார் போயிருக்காங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அங்க படிச்சு போயிருக்காங்களா? ஒரு குறிப்பிட்ட சமூகம் போயிருக்குது. 400 பேராசிரியர்கள் அங்க வேலை செய்கிறார்கள். 380 பேர் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள். மீதி 20 பேர்ல தான் பிற்படுத்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், சிறுபான்மை எல்லாம் வர்றான். அப்போ இந்த வளர்ச்சியா? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சமூகத்தின் வளர்ச்சி, ஒரு குறிப்பிட்ட முதலாளிய வர்க்கத்தின் வளர்ச்சி, இதை இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்று சொல்லுகிறார்கள். இப்ப அமெரிக்கால போய் இவர்கள் கூடி பேசியது ஃபுல்லா அங்க திரண்ட 20,000 பேர்ல யாருன்னு பாக்கணும் நீங்க. ஐஐடில இருந்து 50 வருஷமா படிச்சுட்டு போன அந்த உயர் சமூகம், அதை குறிப்பா பார்க்கணும். அப்ப அமெரிக்காவில் இவர்கள் பேசுவதெல்லாம், அமெரிக்காவினோடு நாம் உடன்பட்டு போக வேண்டும் என்று சொல்வதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட ஆதிக்க சமூகத்திற்காகத்தான், இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்காக இல்ல. அப்ப இவர்கள் பேசுகிற வளர்ச்சி என்பது வளர்ந்தவர்களுக்கான வளர்ச்சி. உங்களுடைய நிறைவு கருத்து வச்ச விஷயங்களுக்கு, அதாவது இரு மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளுடைய ஒரு 21ஆம் நூற்றாண்டிலே மிகவும் முன்னேறக்கூடிய ஒரு வலுவான கூட்டணியை திரு மோடி அவர்களும் திரு ஒபாமா அவர்களும் அமைத்திருக்கிறார்கள். இது உலகத்திலேயே மிக இளைய மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா. அதனால் வரப்போகிற காலகட்டத்தில் 70 கோடி பேருக்கு மேலே இளைஞர்களாக இருக்கிற இந்த நாட்டில் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, தொழில்நுட்பம் என்ற அனைத்து விதங்களிலுமே வளங்களையும் நலன்களையும் பெற்று தருவதற்கு, வளங்களும் மூலதனம் தான் அவங்கள்ட்ட போயிருதுங்கிறாங்க அவங்க. இல்லை, அதாவது இது லாங் டேர்மில் பார்க்கணும். அதை பெற்று தருந்து இந்தியா முன்னேறுவதற்காக அவர் சென்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணம். இதனுடைய எல்லா விதமான நன்மைகளும் படிப்படியாக வரும், இது உறுதி. இப்போ ராணுவம், பாதுகாப்பு போன்ற துறைகளும் அமெரிக்காவும் இந்தியாவும் ஒன்றிணைந்து தான் செயல்படும். கூட்டணி, அதாவது கூட்டணியாக தரைப்படையெல்லாம் செயல்படுத்தாது.
மற்றபடி நமக்கு வர செய்திகளை பரிமாற்றம் செய்து கொள்வோம் அப்படின்னு தான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சொல்லியிருக்கேன். உலக அரங்கில் அமெரிக்கா எதிர்த்தரப்பு ஒரு நாடுனா அமெரிக்காவுக்கு சார்பாக தேர்தல் நேரத்தில் ஒரு செய்தி வெளியாச்சு. பிஜேபியினுடைய கூட்டத்தை கூட அமெரிக்கா உளவு பார்த்திருக்கிறதுன்னு. மோடி போனார்ல, ஒரு வார்த்தை பேசினார் அதை பத்தி. இந்தியாவுடைய கட்சியை முடிவெடுக்கிறது முடியாது. அப்ப இதுதான் பிரச்சனை. இதை கூட அமெரிக்காவை அதிகமாக உளவு பார்ப்பது இந்தியாவும் சீனாவும் தான் என்று அமெரிக்காவிலே ரிப்போர்ட்டே இருக்கு. அதனால அதெல்லாம் இங்க ஓபனா பேச முடியல. அதாவது நம்ம நாடு என்ன செய்யணுமோ உண்மைதான். அமெரிக்காவே நாம உளவு பாக்குறோம், அதனால ஒண்ணு தவறே இல்ல. எல்லா நாடும் எல்லா நாட்டையும் உளவு பார்ப்பார்கள். மகிழ்ச்சிதான். எல்லா நாடுகளும் உளவு பார்ப்பது என்பது இன்றைய பிரதமர் அலுவலகத்தில் அமெரிக்கா உளவு பார்ப்பது நமக்கு ஆபத்து. அமெரிக்காவை உளவு பார்த்ததுக்கு இன்னைக்கு பத்திரிகை தலைய நிருபர்களை இன்னைக்கு தண்டனை கொடுத்து இன்னைக்கு கஸ்டடி எடுத்துட்டாங்க. முடிஞ்சிருச்சு, கேஸ் முடிஞ்சிருச்சு, இப்ப உள்ள தள்ளுறாங்க. கடுமையான தண்டனை. அமெரிக்கா யாரா உளவு பார்த்த முடியுமா? இதுவரையிலும் பேசினாங்க. அமெரிக்க அறிஞர் உலகத்துல மிகவும் போற்றத்தக்கவர் நாம் சாம்ஸ்கி மிக தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு நாட்டுக்கு முதலீடு பொத்து கொண்டு வருகிறது என்றால் மிகப்பெரிய சுரண்டல் நடப்பதாக அர்த்தம். அது ஒரு மந்திர ஆலோசனை சபை போன்றது. திடீரென்று ஒரு நாட்டில் பீத்து அடிக்கும், அடுத்த நிமிடம் வற்றி போய் இன்னொரு நாட்டுக்கு முதலீடு சாதகமான சூழ்நிலை என்று ஓடிவிடுவார்கள். அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நாடுகளுடைய பட்டியல் வருகிற போது அந்த நாடுகளுடைய பட்டியலை அவரே சொல்லியிருக்கிறாரு. அதில்தான் ஆசியாவினுடைய வளர்ச்சி புலிகள் தென்கொரியா, சிங்கப்பூர், மலேசியா இதெல்லாம் என்ன ஆனது என்ற கேள்வி வைக்கிறார். தென் அமெரிக்க நாடுகள் என்ன ஆனது என்ற கதையை வளர்க்க வேண்டும் என்றால் நமக்கென்று கட்டமைப்பு இருக்குங்க, நமக்கென்று மனித வளம் இருக்கிறது, நமக்கென்று எல்லா வளங்களும் இருக்கிறது. அமெரிக்காவில் இல்லாத வளங்கள் இந்தியாவில் இருக்கிறது. அந்த வளங்களை ஆற்றுப்படுத்தி ஒருமுகப்படுத்தி இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக போடணும்னு சொல்றோம். இடதுசாரிகள் உலக அறிவையெல்லாம் எடுக்க வேண்டாம்னு சொல்லல. உலக தழுவிய அறிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் உலக தழுவிய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவை அத்தனையும் சுரண்டலுக்கான வாய்ப்பு தருகிறது. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒபாமா ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒபாமா மோடி பேசின எதுக்குமே பதில் சொல்லல, ஒண்ணுமே சொல்ல. ரெண்டு விஷயத்தை ஆமோதிச்சிருக்காரு. ஜிஆர் சொன்னதை ஆமோதிச்சிருக்காரு. அமெரிக்காவோடு சேர்ந்து பிற நாடுகளுக்கு எதிராக போர் தொடுக்கிறத வரவேற்கிறேன் அப்படின்ற இது ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்றாரு. ஹிட்டே அதுதான். ஒபாமா மோடியோட வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கோ இல்ல வர்த்தகத்துக்கோ இன்டர்நேஷனல் சர்வதேச வர்த்தக ஆணையம் கேள்வி கேட்ட வர்த்தக கொள்கை குறித்த கருத்துக்கோ எந்த அவர் கருத்தே சொல்லல. மோடி அதை பத்தின கேள்வியும் எழுப்பல. ஒபாமா எதுவுமே பேசல. இதுல இருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா எந்த அளவுக்கு இந்திய பிரதமர் தரம் தாழ்ந்து நடத்தப்பட்டார் அமெரிக்காவில். ஏதோ அந்த கும்பல் ஓவோன்னு நம்ம மக்கள்லாம் கத்திட்டாங்கிறதுக்காக எல்லாம் ஒரு ஆமா எல்லாம் தேர்தல் பிரச்சாரம் மாதிரி பண்ணாங்க. இந்திய பிரதமருக்கான ஒரு பெரிய தோல்வியாக நாங்கள் பார்க்கிறோம் அமெரிக்க பயணத்தை பொறுத்தவரை. இந்த இந்திய அமெரிக்க உறவு எவ்வாறு இருந்திருக்க வேண்டும், இந்த பயணம் எவ்வாறு இருந்திருக்க வேண்டும், எவ்வாறு இருந்தது, இந்த பயணத்தில் பல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், அதிகமான முதலீடுகள், உலக அரங்கில் இந்தியாவையும் அமெரிக்காவையும் இன்னும் இறுகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இது மிகவும் ஆரோக்கியமான விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் முதலீடுகளையும் உலகமயத்தையும் எதிர்த்து கொண்டு இந்தியா தனித்து இயங்க முடியாது என்கின்ற கருத்தை மிக ஆழமாக முன்வைத்தார். அது மட்டும் இல்லாமல் ஈராக் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு எதிரான போரில் அமெரிக்காவுக்கு நாம் படை அனுப்பாவிட்டாலும் ஆதரவாக நிற்பதுதான் சரி என்கின்ற கருத்து பாரதிய ஜனதா கருத்தும் இங்கு மிக ஆழமாக முன்வைக்கப்பட்டது. காங்கிரஸ் தரப்பு முதலீடு உலகமயம் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டாலும் இந்தியாவினுடைய தற்சார்பு, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு சார்பாக நாம் மற்ற உலக நாடுகளை பகிர்த்துக் கொள்வது போன்றவற்றில் காங்கிரஸ் மிக மிக எச்சரிக்கையாக இருந்தது. ஆனால் அந்த எச்சரிக்கையை பாரதிய ஜனதா தவறவிட்டது என்கின்ற கருத்தையும் இங்கு பதிவு செய்தனர். மற்றும் இடதுசாரிகள் மற்றும் ஷானவாஸை பொறுத்தவரை அமெரிக்கா என்பது முழுமையாக எந்த விதத்திலும் இராணுவ ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எந்த விதத்திலும் அந்த இதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, உலகமையும் எப்போதும் ஆபத்து தான் என்கின்ற கருத்தில் அவர்கள் மிக ஆழமாக இருந்தார்கள். மற்றும் ஈராக்கா மற்றும் அமெரிக்காவா என்று பார்க்கும்போது நாம் ஈராக்கு சார்பாக இருக்கிறோமோ இல்லையோ எந்த காரணத்தை கொண்டும் அமெரிக்காவுக்கு துணையாக நின்றுவிடக்கூடாது என்கின்ற கருத்தையும் இருதரப்பினரும் மிக ஆழமாக பதிவு செய்தனர்.
இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு தரவுகளை எடுத்துரைத்த காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதானி அவர்களுக்கும், இந்திய பொதுவுரிமை கட்சியினுடைய தோழர் லெனின் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் மற்றும் எழுத்தாளர் ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் வழக்கறிஞர் சுப்பிரமணியன் பாலாஜி அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்.